Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. அனைவரையும் சென்னை கம்பன் கழகம் வரவேற்கிறது. நிகழ்வு தொடங்க இருக்கிறது. இன்றைக்கு தலைமை ஏற்க இருக்கிற டாக்டர் ஹச்வி ஹண்டி அவர்கள் மேடையில் இருக்கிறார்கள். அடுத்து இன்றைக்கு சிறப்புரை நிகழ்த்த இருக்கிற புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். விருது பெற இருக்கிற பேராசிரியர் முனைவர் நா. பழனிவேல் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிற்றுரை வழங்க இருக்கிற செல்வி பரணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சென்னை கம்பன் கழகத்தின் இணை செயலாளர் சாரதா நம்பியார், சென்னை கம்பன் கழகத்தின் தலைவர் அவர்கள் இயற்கை எய்தியன் காரணமாக ஒரு மணித்துளி அவரை நினைவு கூறுகிறோம். அனைவரும் அமரலாம். சென்னை கம்பன் கழகத்தின் பொன்விழா ஆண்டின் தொடக்க விழாவின் தொடர் விழாவு 4 நாம் இன்றைக்கு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்க வந்திருக்கக்கூடிய மருத்துவர் என்பதனால் அவரை அழைக்கவில்லை. அவர் இங்கு அமைச்சராக இருந்தார், நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார் என்ற காரணத்திற்காகவும் அவர் அழைக்கப்படவில்லை. அம்பேத்கர் குறித்தும் ராஜாஜி குறித்தும் சட்டத்தை குறித்தும் எழுதியிருக்கிறார் என்பதனாலும் அழைக்கப்படவில்லை. கம்பராமாயணத்தின் பெரும்பாலான பாடல்களை எடுத்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இன்றைக்கு உலகம் முழுவதும் சென்று சேருவதற்கான மிக நல்ல மொழிபெயர்ப்பாளராக அமர்ந்திருக்கிறார். அதனால் கம்பன் கழகம் இவற்றிற்கெல்லாம் மேலாக அவருடைய கம்பனின் தோய்ந்த மனத்திற்காகவும் மொழிபெயர்ப்பு திறத்திற்காகவும் அழைத்து விருது வழங்குவதற்காகவும் வாழ்த்துரை வழங்குவதற்காகவும் அழைத்திருக்கிறோம். அவரை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். அடுத்து இப்போது தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்து நம்முடைய இணை செயலாளர் அவர்கள் கடவுள் வாழ்த்து பாடிய பிறகு மற்ற வரவேற்புரையை பார்த்துப்போம். அமர்ந்தே கேட்கலாம். கம்பனில் 2 பாடல்கள். உலகம் யாவையும் தாம்புளாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம் பல என்று உரைக்கின் பலவேயாம் அன்றே எண்ணில் அன்றேயாம் ஆமே எண்ணில் ஆமேயாம் இன்றே எண்ணில்
அன்றேயாம் உளது என்று உரைக்கின் உளதேயாம் இன்றே எண்ணில் இன்றேயாம் உளது என்று உரைக்கின் உளதேயாம் நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கு என்னோ பிழைப்பு அம்மா நன்றே நம்பி குடி வாழ்க்கை நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கு என்னோ பிழைப்பு அம்மா. நன்றி. முதலில் தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இணைச் செயலாளர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். இன்று விருது பெற இருக்கிற பேராசிரியரை குறித்து துணை செயலாளர் அவர்கள் படிக்க இருக்கிறார்கள். இருந்தாலும் வரவேற்புரை என்கிற ஒரு மரபு இருக்கிற காரணத்தினால் தலைவர் அவர்களை வரவேற்ற பிறகு இப்போது விருதாளர் அவர்களை குறிக்க வேண்டும். ஆண்டுதோறும் திருக்கோவலூர் பண்பாட்டுக் கழகத்திற்கு பேகம் என்கிற பேராசிரியர் வருவார். அவரும் பல நூல்கள் எழுதியவர், மிகச்சிறப்பான உரையாளர். ஆகவே இந்த நிகழ்வில் அவருக்கு விருது வழங்கலாம் என்று கம்பன் கழகம் முடிவு செய்தது. அவரை அழைத்த போது அவர் மிக பெருமையாக சொன்னார், நான் இவ்வளவு நூல்கள் எழுதியிருக்கிறேன், ஆனால் எனக்கு இதை எழுதுவதற்கு அச்சாணியாக இருந்தவர் ஒருவர் எங்கள் பேராசிரியர், அவருக்கு நீங்கள் விருது கொடுத்த பிறகு நான் அந்த விருதை பெற்றுக்கொள்கிறேன் என்று பெருந்தன்மையோடு குறிப்பிட்டார்கள். அப்படி வந்தவர் தான் பழனிவேலு ஐயா அவர்கள். அதாவது கிருஷ்ணகிரி அப்படின்னா நம்ம ஏதோ மலை ஓரத்தில் இருக்கிறது என்று மட்டும் நினைப்போம். அது மட்டுமல்ல, பேரறிஞர்கள் மிக உள்ளே உட்பகுதியில் இருக்கிறார்கள், அவர்களை அடையாளம் கண்டுகொள்வதில்லை என்கிற வருத்தம் எல்லாம் இருக்கிறது. அப்படி கம்பன் கழகம் தேடி போய் அவர்களை அழைத்து இந்த விருது வழங்குகிறது. கடந்த 50 ஆண்டுகளாக அவர் பேராசிரியராக இருக்கிறார்கள். இலக்கண நூல்களில் புலமை வாய்ந்து பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்டத்தை அமைத்து கொடுத்தது அவர்தான். அவரை பற்றிய குறிப்புகள் இருக்கிறது. ஒரே ஒரு செய்தி மட்டும், 40 ஆண்டுகளாக முழுமையாக கம்பனில் நுழைந்து இதுவரை 4 நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். மிக விரைவில் கம்பனுடைய காப்பியத்திறன் என்கிற மிகப்பெரிய நூல் ஒன்றும், அது தவிர 3 நூல்களும் அவரே வெளியில் சொல்ல மாட்டேன்னார். ஆகவே அப்படி ஒரு 4 நூல்களை விரைவில் வழங்க இருக்கிறார்கள். அவர்களை அன்பு பாராட்டி இந்த மேடைக்கு அழைத்திருக்கிறோம். அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அடுத்ததாக, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஊடகம் என்று எடுத்தால் இன்றைக்கு மிகச்சிறப்பாக கொடுக்கப்பட்ட தலைப்பிலும் அதே சமயத்தில் அந்த தலைப்பை உற்று நோக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் அந்த கருத்தை உங்கள் மனதில் நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் ஒரு மிகச்சிறப்பாக நகைச்சுவையும் இருக்கும், பொருட்சுவையும் இருக்கும். அத்தகையவர் புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்கள். அவர்கள் ஒரு பள்ளியினுடைய ஆசிரியராக இருந்தார் என்பதை காட்டிலும் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களே அழைத்து அவர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கியிருக்கிறார் என்பது ஒரு தனிப்பெரும் சிறப்பு. அவரை பற்றி ஒரு குறிப்பு மட்டும் சொல்லுவேன். அவர் பேராசிரியர், ஏதோ புலவர் பேச வருகிறார் என்கிற அந்த நிலையை கடந்து அவருடைய நல் மனத்தையும் குறிப்பிட வேண்டும். நான் மாணவனாக இருந்தபோது அவர் ஆசிரியராக இருந்தார். ஆனால் பள்ளி ஆசிரியர்னால் கல்லூரி மாணவனாக இருக்கும்போது அவர் பள்ளி ஆசிரியர். அப்போது எனக்கு ஒரு இடர்பாடு வந்தது. அந்த இடர்பாட்டை என்ன என்று அறிந்து கொண்டு, இல்லையா நீங்கள் வாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன் என்றார். ஆனால் அந்த உதவி செய்கிற நேரத்தில் அவர் ஊரில் இல்லை. ஆகவே தன்னுடைய பள்ளிக்கு தொலைபேசி, ஐயா வருகிறார், அவருக்கு வேண்டியது செய்து கொடுங்கள் என்று, அது தொகையாக இருந்தாலும் சரி அல்லது பொருளாக இருந்தாலும் சரி, அவற்றை நுட்பமாக கவனித்து அதை போற்றக்கூடிய ஆற்றல் பொருந்தியவர். அவரை அன்பு பாராட்டி இந்த மேடைக்கு அழைத்திருக்கிறோம். அவருக்கும் அடுத்ததாக சிற்றுரை என்ற உரை வழங்க வந்திருக்கிறவர் செல்வி பரணி அவர்கள். அவங்க அப்பாவை எனக்கு தெரியும், ஆனால் அவர்கள் கிறித்தவ கல்லூரியில் தமிழ் இலக்கியம் பயின்றவர்கள். பயின்ற போதே கம்பன் கழகம் நடத்துகிற பெரும்பாலான போட்டிகளில் ஒரு 10-15 பரிசுகளுக்கு மேல் பெற்றவர். மாநில அளவில் நடத்தப்பெற்ற, பல்கலைக்கழக அளவில் நடத்தப்பெற்ற
பல போட்டிகளில் பரிசு பெற்றவர். சென்னை கம்பன் கழகத்திலும் உரை செய்தவர். இன்றைக்கு எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் ஆய்வு மாணவியாக தன்னை பதிவு செய்து கொண்டு இப்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அவர்களை அன்பு பாராட்டி இந்த மேடைக்கு அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போது விருது வழங்கும் நிகழ்ச்சி. அந்த விருதை பெற இருக்கிற பேராசிரியரை குறித்து நம்முடைய துணை செயலாளர் மலர்மகன் அவர்கள் குறிப்புகளை படிப்பார்கள். அனைவரையும் வணங்கி மகிழ்கிறோம். இன்று விருது பெற இருக்கின்ற நம்முடைய சிறப்பாளரை சிறப்பாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். இன்று கம்பன் பணிச்செம்மல் என்கிற விருதை பெறுகிறவர் திருமிகு முனைவர் ந. பழனிவேல் அவர்கள். கருமலை என்னும் கிருஷ்ணகிரிக்காரர் இவர். ஆகையினால் இவரை கருமலை பழம் நீர் என்று கூட கொண்டாடலாம். அதை அவர் அப்படியே கூட பின்பற்றலாம். பேராசிரியர். பேராசிரியர் என்றால் நாளும் படித்திருப்பார் தானே. டிலிட், எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி நாளும் படித்தவர். போதாது என்று நாளும் படிக்கிறவர். தருமபுர ஆதீன மாணவராக தொடங்கி தன்னை தலைநிறுத்தி கொண்டவர். எல்லா தேர்வுகளிலுமேயே முதல் நிலை சிறப்பு வகுப்பிலே தேர்வு பெற்றது என்கிற மந்திரத்தை இளைய தலைமுறைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் அவர்களெல்லாம் நன்றியுடையவர்களாக இருப்பார்கள். அப்படித்தான் இவர் எல்லா தேர்வுகளிலுமே தேர்ந்து வந்திருக்கின்றார். கல்லூரி தமிழ் விரிவுரையாளராக நுழைந்தார். இணை பேராசிரியரானார். தமிழ்துறை தலைவராகவும் உயர்ந்தார். பாலக்கோடு எம்ஜிஆர் அரசு கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வராக பணி நிறைவு செய்தார். மணிவிழா வயது கடந்தவர். மயிலாப்பூருக்கும் 63க்கும் ரொம்ப பொருத்தம். 63 விழா. எங்கள் சகோதரி 63 சான்றோர்களுக்கு நாயன்மார்களுக்கு வாராவாரம் 6 வாரமாக நடத்துகிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி இன்னொரு 63க்கு இன்றைக்கி சிறப்பு செய்கிறோம். ஐயா அவர்களுடைய வயது 63. அவருக்கு இன்று விருதளிக்கிற விழா சிறப்பான திருவிழாவாகவே நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்திற்கும் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கும் பட்ட வகுப்பு மாணவர்களுக்கான இலக்கண இலக்கிய பாடத்திட்ட நூல்களை எல்லாம் படைத்தளித்தவர் என்பதனால் இவரை கல்வியாளர் என்று கூட நாம் கைகொட்டி பாராட்டலாம். பெரியார் பல்கலைக்கழகத்தின் பேரவை உறுப்பினராக செனட் மெம்பராகவும் இருந்தவர். பல்வேறு கல்லூரிகளின் பாடத்திட்ட குழு உறுப்பினராகவும் இருந்து சிறப்புற தங்கள் பணியை செய்திருக்கின்றார்கள் என்கிற போது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. இவர் சாதாரணமாக ஏதோ ஆசிரியராக, தமிழாசிரியராக, துணை ஆசிரியராக எல்லாம் இருந்த வகையில் அப்படியெல்லாம் இல்லாமல் மாணவர்களோடும் ஐக்கியப்பட்டு பயிற்சி பெறுகின்ற மாணவர்களையும் வளர்த்தெடுக்கும் வகையிலே மாநில, தேசிய, பன்னாட்டு கருத்தரங்குகளில் 50க்கும் மேற்பட்ட ஆய்வேடுகளை படித்திருக்கிறார். அவற்றை அச்சிலேயும் படைத்திருக்கிறார். ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து அந்த இயக்கங்களை எல்லாம் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார். திரு பழனிவேல் அவர்கள் ஏராளமான விருதுகளை பெற்றிருக்கிறார் என்றாலும் கூட 2018 பெற்ற ஏபிஜே அப்துல் கலாம் தங்கப்பதக்க விருது தனியாக குறிப்பிட வேண்டிய ஒன்று. நம்முடைய ஐயா அவர்கள் தேசிய விருது வழங்கியது போல, சிறந்த நல்ல தேசிய ஆசிரியர் விருது வழங்கியது போல இவர் தாமும் படிக்கிறார். மாணவர்களையும் படிக்க வைத்தார். பல நூல்களை படைத்து கொண்டிருக்கின்றார். தம்பி சொன்னது போல இன்னும் சில நூல்கள் வர இருக்கின்றன என்கிற போது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. இதுவரை 6 நூல்கள் படைத்திருக்கிறார். 3 நூல்கள் கம்ப இலக்கியங்கள், 3 நூல்கள் இலக்கிய இலக்கணங்கள். இப்பொழுது நாம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த தொடர் ராமன் எத்தனை ராமன் என்கிற அடிப்படையிலான செய்தியை கொண்ட நூல் உங்களுடைய முதல் கம்பன் நூல். கம்பன் கண்ட பார்வைகள் என்ற கம்பன் கண்ட ராமன் என்கிற தலைப்பிலே ஒரு நூலை நீங்கள் 1995 வெளியிட்டிருக்கிறீர்கள். இப்போ தான் நாங்கள் இப்போ நடத்துகிறோம் அந்த நிகழ்ச்சியை தலைப்பில். ஆகையினால அப்படியாக நீங்கள் முன்கூட்டியே அப்படி ஒரு நூலை எங்களுக்கு எழுதியது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்ததாக காலத்தை வென்ற கம்பன் என்று ஒரு நூலையும் எழுதியிருக்கிறார். அதை அடுத்து செய்திருக்கிற வேலை மிக பிரமாதமான வேலை. வால்மீகி கம்ப ராமாயண ஒப்பீடுகளை கொண்டு ஒரு சிறந்த நூலை படைத்திருக்கிறீர்கள். அதையும் இங்கே பாராட்டுகிறோம்.
இலக்கிய தரவுகளை வெளிப்படுத்தும் தமிழர் வாழ்வியல், சங்க இலக்கியங்களில் சமூக சித்தரிப்புகள், சிவனடியார்களின் சீரிய வாழ்வு என்று தமிழர் இனம் மற்றும் சைவம் என்ற மேன்மைகளை எல்லாம் கூறுகிற பல ஆய்வு நூல்களை படைத்திருக்கின்றீர்கள். இந்த வகையில் தம்பி சொன்னார், 40 ஆண்டுகளாக கம்பன் பணிக்கு நீங்கள் அயராமல் பாடுபட்டு கொண்டு வருகிறீர்கள் என்று. அந்த வகையிலே தமிழ் மொழிக்கும் கம்பன் தனிமொழிக்கும் தொடர்ந்து தொண்டாற்றி வரும் முனைவர் பழனிவேல் அவர்களை பாராட்டி கம்பன் பணிச்சம்மல் விருதினை சென்னை கம்பன் கழகம் வழங்கி வாழ்த்துகிறது. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும் என்று உங்களுக்கு அடுத்தபடியாக விரும்புகிற உங்கள் துணைவியார் வந்திருக்கின்றார்கள், உங்கள் மகள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருமாக இருந்து ஒரு குடும்பமாக இந்த விருதினை பெற விரும்புகிறோம், வாழ்த்துகிறோம். வாங்கம்மா, அப்படி வாங்க. நம் தலைவர் ஆரம்பி அவர்களுக்கு 98, இவர் 97. மிக விரைவில் நூற்றாண்டை தொட்டு நம் கழகத்திற்கு மீண்டும் வர இருக்கிறார். பெருமதிப்பிற்குரிய திரு பால சீனிவாசன் அவர்களே, திரு பழனிவேல் அவர்களே, திரு ராமலிங்கம் அவர்களே, பரணி அவர்களே, திருமதி சாரதா முனைவர் நம்பி ஆர்வலன் அவர்களே, இன்னும் இங்கே நிறைய நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய அண்ணன் ஆரம்பியினுடைய அந்தரங்க காரியதர்சி அவர் இங்கே ராஜா வந்திருக்கிறார்கள். அண்ணன் ஆரம்பி அவர்கள் என்னை விட ஓராண்டு மூத்தவர். அவர் 1926ஆம் ஆண்டு பிறந்தார். நான் 27ஆம் ஆண்டு பிறந்தேன். ரொம்ப மிகவும் நெருக்கமாக நாங்கள் பழகி வந்திருக்கின்றோம். சக அமைச்சர்களாகவும் இருந்திருக்கோம். அவர் புரட்சி தலைவருடைய ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் கான்ஷியன்ஸ் கீப்பர் என்று சொல்லலாம். இங்கே ஆரம்பி பற்றி நான் சொன்னதற்கு காரணம், இந்த கம்பன் கழகம் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அமரரான என்னுடைய அண்ணனுடைய கிளாஸ்மேட்டாக இருந்திருக்கக்கூடிய நீதி அரசர் முமு இஸ்மாயில் அவர்கள் ஆரம்பித்தது கம்பன் கழகம். அவருக்கு குரு நானும் அவரும் ஒன்றா இருந்தோம். சட்டை இல்லாத கணேசன் அவர்கள் ஒன்றாக வண்டியிலே போவோம். எனக்கு கம்ப ராமாயணத்தில் எனக்கு ஆர்வம் வந்ததுக்கு காரணம் அவர்தான், கணேசன். ஒரு முறை நமக்கு 2 இடத்துல பேச வேண்டியிருந்தது. கோயம்புத்தூரில் பேசிவிட்டு அங்கேருந்து நாங்கள் திண்டுக்கல்லுக்கு போக வேண்டியிருந்தது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நாங்கள் 2 பேர் தான் காரில். ஆகவே நான் கேட்டேன், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் கம்பன் இப்படின்னெல்லாம் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொன்னார்கள். அது தமிழ் உணர்வு, தமிழ் கலாச்சாரம், ராமரை நாம் ஒரு தமிழன் எப்படி பார்க்க முடியும் என்கிற வகையிலே, அந்த வகையிலே அவர் எழுதியிருக்கிறார்கள் என்று எனக்கு விவரம் ரொம்ப நிறைய எடுத்துக்காட்டாக ஒரு விஷயத்தை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ ராவணன் சீதையை அப்படியே அழைத்து முடியில் அப்படியே கொண்டு போகிறார் வால்மீகி ராமாயணத்தில். அது கம்பனால் தாங்க முடியாது. ஆகவே அங்கே சீத்தை பிராட்டி அவர்கள் இருந்திருக்கக்கூடிய அந்த சிறு குடிசை, மொத்தமாக அந்த குடிசை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இதில் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய பாயிண்ட் என்னவென்றால், நான் அது என்னுடைய
கம்பராமாயணத்தை கொஞ்சம் அது எடுத்து கொடுங்க. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கின்றேன். இது வந்து பாரதிய வித்யாபவன், நாம் எங்கே பேசி கொண்டு இருக்கிறோமோ இந்த பாரதிய வித்யாபவன் தான் பிரச்சுரம் செய்து நம்ம டாக்டர் சர்மா வந்து இதை வந்து பிரச்சுரத்தை வெளியிட்டார்கள். இதில் நான் எழுதியிருக்கின்றேன் என்னவென்றால், திருவடி என்ற ஒரு சாப்டர் வருகிறது சுந்தரகாண்டத்தில். அதில் வந்து நான் ஆங்கிலத்தில் எப்படி பண்ணியிருக்கேன்னா வர்ஷிப்பிங் தி சேக்ரெட் ஃபீட்னு போட்டிருக்கேன். அப்போ வந்து ஹனுமான் ராமருக்கு சொல்கிறார், சீத்தை வந்து லக்ஷ்மணன் வந்து உருவாக்கிய அந்த பர்ண குட்டீரத்தில் அது எப்படியே லக்ஷ்மண் நான் எழுதியிருக்கேன். ஷீ இஸ் சேஃப்லி தேர், இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். இன் தட் ஸ்மால் காட்டேஜ் பில்ட் பை யுவர் பெலவட் பிரதர் லக்ஷ்மணா அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஆகவே நான் வந்து என்ன செய்தேன் என்றால், இது இஸ் அ கிரேட் சக்ஸஸ் ஃபார் தமிழ். அது மட்டுமல்லாமல் இப்போ அண்மையிலே ராமர் கோவில் கட்டக்கூடிய அந்த ஒரு பெரிய அளவிலே வந்தது. அப்போ வந்து நான் மோடி அவர்களுக்கு, நரேந்திர மோடி பாரத பிரதமர் அவர்களுக்கு, மதிப்பிற்குரிய மாண்புமிகு மோடி அவர்களுக்கு லெட்டர் ஸ்ட்ராங்காக எழுதினேன். தேர் கேன் பி நோ அயோத்தியா டெம்பிள், இப்படியே எழுதினேன். சார், பிலவட் சார், தேர் கேன் பி நோ அயோத்தியா டெம்பிள் வித்தவுட் வால்மீகி ஆர் கம்பன். வால்மீகி ஆர் கம்பன் இல்லைன்னா there is no அயோத்தியா டெம்பிள். ஸோ அயோத்தியா டெம்பிளுக்கு அஸ்திவாரம் வந்து வால்மீகி அண்ட் அயோத்தியா கம்பர். ஆகவே நான் கம்பராமாயணத்தை எழுதியிருக்கின்றேன். நிறைய வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வருவாங்க, வந்தாங்கன்னா வரும் கோயில் தான் பார்த்துட்டு போவாங்க. வாட் எக்ஸாக்ட்லி த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ராமா, that can be learnt only through வால்மீகி ஆர் கம்பன். ஸோ இந்த நூல் வந்து அங்கே ஒரு லைப்ரரி நீங்கள் க்ரியேட் பண்ணணும் கோவில், அந்த கோவிலில் அதில் வால்மீகி வைக்கணும். நான் இப்படி எழுதியிருக்கேன். நான் வந்து யாருக்கும் காக்கா பிடிக்கிறது கிடையாது. எம்ஜிஆருக்கு காக்கா பிடிக்கிறேன், ராஜாஜிக்கு காக்கா, நான் மனசில் பட்டது சொல்லுவேன். அதை அவர் விரும்புகிறாங்க. நிறைய நேரத்தில் சார் அங்கே ஆபத்து இருக்குது சார் அப்படின்னு சொல்லிடுவேன். ப்ளீஸ் டோன்ட் கோ தேர் அப்படின்னு சொல்லுவேன். அது அப்புறம் தே ரியலைஸ், ஃபோன் பண்ணி கூட சொல்லியிருக்காரு எனக்கு. அதுக்காக நான் நரேந்திர மோடி அவர்களுக்கு அவரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் அந்த லைப்ரரியில் வால்மீகி ராமாயணம் வைக்கணும், கம்பராமாயணம் வைக்கணும், அதே நேரத்தில் துளசி ராமாயணத்தை வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு நார்த் இந்தியா பூராவும் ராமாயணம் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் ராம் சரித் மானஸ். ஸோ அதெல்லாம் வைக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் அவர் ஃபீல் ஆயிடுச்சு, ரொம்ப ஃபீல் பண்ணார். ஸோ அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணார், நம்ம ஸ்டேட் பிரசிடென்ட் பிஜேபி டாக்டர் அண்டேனுடைய முன்னூல் எனக்கு கொடுக்கணும் நீங்கன்னு சொல்லி 2 காப்பி அண்ணாமலைக்கு கொடுத்துட்டு நான் நம்பணும் இல்லை. ஸோ அதை அண்ணாமலை என்ன பண்ண, ஃபோட்டோ எடுத்து அவர் கையில் கொடுக்குறது. அந்த ஃபோட்டோ ராஜா கையில் இருக்குது. அந்த ஃபோட்டோ அந்த அளவுக்கு அந்த புக்ஸ் அங்கே இருக்குது. இப்போ கம்பர் வந்து அந்த கோவிலில் இருக்கார். அதான் பாயிண்ட். அந்த பாயிண்ட் என்னென்னா கம்பர் வந்து அந்த கோவிலில் இருக்கார். அதுதான் முக்கியமான விஷயம். அது மாதிரி அது எல்லாமே இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு சின்ன நிகழ்ச்சி மட்டும் சொல்லி நான் விடைபெறுறேன். எனக்கு கால் வலி இருக்குது, கொஞ்சம் சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். அதுக்காக தான் எங்கள் சுவையான இதெல்லாம் சொல்ல போகிறது கேட்குறதுக்கு காது கூட ப்ராப்ளம் எனக்கு. அதே ஒரு நிகழ்ச்சி இதை வந்து கம்பராமாயணத்தை எல்லாம் எழுதி முடித்தேன். ஃபஸ்ட்டு வந்து முதல்ல வந்து என்ன பண்ணாருன்னா, இது எனக்கு பாரதி வித்யாபவன் தான் பப்ளிஷ் பண்ணணும், அது எனக்கு ஆசை. ஏன்னா ஐ டென்ட் வாண்ட் எனிபடி எல்ஸ். ஸோ அப்போ வந்து நம்ம ராமகிருஷ்ணன், இங்கே யாராவது பாரதி வித்யாபவன் ஆட்கள் இருக்காங்களா இல்லை தெரியல. இதுக்கு வந்து பாரதி வித்யாபவனுக்கு நிறைய டெவலப் பண்ணது யாருன்னா ராமகிருஷ்ணன். அப்போ வந்து சி சுப்பிரமணியம் தலைவராக இருந்தார். நம்ம லவுடாக பேசிகிட்டு இருக்கேன்னா, ராமகிருஷ்ணன் வந்து அவர் இஸ் ஃப்ரம் பாலக்காடு. அவர் தான் மெயின் செக்ரட்டரி ஜெனரல். பூரா டெவலப் பண்ணது பூரா எத்தனை பிரான்ச்சஸ்.
அதே மாதிரி கம்பன் கழகத்துக்கும் நிறைய பிரான்ச்சஸ் நம்முடைய இப்போ காரைக்குடி சா கணேசன், அதுக்கு பிறகு இஸ்மாயிலும் என்னுடைய அண்ணனும் கிளாஸ்மேட், பிரசிடென்சி காலேஜ், லா காலேஜ். இஸ்மாயில் என்ன பண்ணாருன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு கம்பன் கழகம், கம்பன் அகாடமிஸ். நான் வந்து நியூயார்க்கு இந்த ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கு போயிருந்தேன். அது அங்கே பேப்பரில் வந்தது, ஃபார்மர் ஹெல்த் மினிஸ்டர் ஹஸ் கம் ஹியர்னு. அதை படித்து அதை வந்து இந்தியா அப்ராட்னு பேர் அது அந்த பேப்பருக்கு. அது யார், ஆல் அபவுட் இண்டியன்ஸ் அந்த பேர், அமெரிக்காவில் இந்தியா அப்ராட், இவருக்கு தெரிஞ்சிருக்கும். யூ மஸ்ட் பி நோயிங் இட். அதில் வந்தது. வந்த உடனே எனக்கு வெஸ்ட் கோஸ்ட்டில் சான் ஹோசைலேருந்து தமிழ் அசோசியேஷன் அண்ட் கம்பன் கழகம் 2 அசோசியேஷன் சேர்ந்து நீங்கள் கம்பரை பற்றி நிறைய பேசணும்னு சொல்லி எனக்கு டிக்கெட்டு எல்லாம் 20,000 ருபீஸ் ஆச்சு எனக்கு, என் ஒய்ஃபுக்கு அது போகிறதுக்கு வர்றதுக்கு கொடுத்து எல்லாம் நிறைய அதெல்லாம் பேசுகிறதுக்கு சான்ஸு. எதுக்கு சொல்கிறேன்னா அந்த அளவிற்கு எம்எம் இஸ்மாயில், நம்முடைய மோமோ இஸ்மாயில் அவருடைய நாம் வந்து அவருக்கு எப்பொழுதும் கடமைப்பட்டிருக்கின்றோம். கம்பன் வந்து உலகத்தில் பரப்பியதற்கு காரணம் அவர். அமர ஆனதுக்கப்புறம் நம்முடைய அண்ணன் ஆர்எம்பி அந்த பொறுப்பு எடுத்தார். தட் இஸ் வை நான் அண்ணன் ஆர்எம்பி பற்றி பேசுகிறதுக்கு நம்ம மினிஸ்டர் பாலிட்டிக்ஸ்க்காக நான் பேசலை. அவர் வந்து கம்பன் கழகத்தில் அந்த விட்டு சென்ற அந்த பணி இங்கே செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் வந்து செஞ்சார்கள். இதில் நான் லாஸ்ட்டில் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, எனக்கு இப்போ இந்த பாரதி வித்யா பவன் பப்ளிஷ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணி ராமகிருஷ்ணா பிடிச்சார் ஒருத்தர், ஒரு ஃப்ரெண்டு மூலமாக, எனக்கு தெரியாதவர். அவர் டாக்டர் ஹண்டே, ஒன்றும் நீங்கள் அந்த செய்யுள் படிங்க, நீங்கள் அது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இஃப் இட்ஸ் ஓகே வி வில் டேக் இட் அப். ஸோ ஒரே ஒரு நான் என்ன பண்ணேன்னா, அதில் வந்து ஆற்றுப்படலம், நாட்டுப்படலம், அப்புறம் நகரப்படலம் தான் அயோத்தியா. ஸோ அதில் என்ன பண்ணேன்னா, நீங்கள் தயவுசெய்து இங்கே கம்பனுடைய மாணவ மாணவிகள், கம்பனை பற்றி பேசக்கூடியவர்கள், இந்த நகரப்படலம், தட் இஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், நகரப்படலம் டிரான்ஸ்லேஷனில் சிட்டி ஆஃப் அயோத்தியான்னு போட்டேன். அப்போ தான் ஜனங்களுக்கு புரியும். ஸோ அதில் வந்து லாஸ்ட்டு ஒரு 2 வரி அது தமிழில் இருக்கிறது படித்தேன். இல்லாரம் இல்லை, உடையாரம் இல்லை, என்னை விட நல்ல அழகாக பேசு. ஸோ அதை எப்படி நான் போட்டேன்னா, ஸ்மால் ஒரு சின்ன பிட்டு, தேர் வர் நைதர் ஹேவ்ஸ், அவர் நீங்கள் நார் ஹேவ் நாட்ஸ், because all people possessed all types of wealth. The city of Ayodhya is the most, இந்த மாதிரி அந்த கம்பர் எப்படி எஜுகேஷன், இப்போ நம்ம எஜுகேஷனை பற்றி சொல்கிறோம்ல, எஜுகேஷனை பற்றி கம்பர் அந்த காலத்தில் எப்படி நினச்சிருந்தார். த சிட்டி ஆஃப் அயோத்தியா, என்னுடைய டிரான்ஸ்லேஷன், வாஸ் an ideal place where the seed of education was sown and nurtured into a tree full of strong and beautiful branches of endless knowledge. எப்படி பாருங்க அவருடைய கற்பனை, ஃபென்டாஸ்டிக் நாலேஜ். அதோட நிற்கல அவர், நான் காமா போட்டிருக்கேன். ஸ்ப்ரவுட்டிங், அந்த நாலேஜ் ஸ்ப்ரவுட்டிங், leaves of wisdom based on hard penance and buds of compassion. நீங்கள் அன்புக்கு சரியான வார்த்தை ஆங்கிலத்தில் கிடையாது, அது லவ் கிடையாது. அன்புன்னா பேரன்பு இருக்கு, ரியா அன்பு இருக்கு, அது வந்து ஸ்பெஷல் வேர்டு, தமிழுக்கு தான் அது சொந்தம் அந்த வேர்டு. ஏன்னா நான் கன்னடம், ஐ எம் வெரி குட் இன் கன்னடம். எம்ஜிஆருடைய ஸ்பீச் தெலுங்குல அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ திஸ். ஸோ அன்புக்கு சரியான வேர்டு கிடையாது. அதே மாதிரி அரணுக்கு சரியான வேர்டு இங்கிலீஷில் கிடையாது. பட் கஷ்டப்பட்டு கம்பேஷன் போட்டேன் நான். அது தட் கேன் பி, தட்ஸ் அ மேக்ஸிமம் ஐ கேன் டூ. அப்புறம் கம்பேஷன், ப்ளாசமிங்,
into flowers of righteousness. That's aram. Last, resulting in fruits of blissful joy. This is இது படித்த உடனே ராமகிருஷ்ணன் we are publishing it. No further discussion on this subject. We are publishing it. அது பப்ளிஷ் பண்ணி கடைசியில் நான் ஒரு ஸ்மால் கிளைமேக்ஸ் என்னென்னா இதோட முடிச்சுட்டேன். நிறைய பேசணுன்னு 2 hours கூட பேசுவேன். இதோட முடிச்சுட்டேன். ஒரு கிளைமேக்ஸ் ஒரு ஸ்மால் இன்ட்ரெஸ்டிங்கு ஒரு சின்ன ஒரு சர்க்கஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அப்போ இங்கே சிஎம் பொலிட்டிக்கலி நாங்கள் அட்வர்சரிஸ் கலைஞர் கருணாநிதி சிஎம். அப்போ டாக்டர் சர்மா அங்கே. ஸோ இட் வாஸ் டிசைட் டேட். நான் நம்ம அவருடைய கொலீக் ஒருத்தர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. நான் சொல்கிறேன் பரவாயில்ல, ஆர்காட் வீராசாமி நான் ரொம்ப க்ளோஸ். அவர் எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருக்கும்போது நான் எம்எல்சியாக இருக்கேன். அவர்கிட்ட சொல்கிறேன், நான் கலைஞர் இன்வைட் பண்ணணுமா, ஏன்னா பிரசிடெண்ட் வராரு, கவர்னர் வராரு, அவர் தான் இங்கே சிஎம், கம்பன் ராமாயணத்துக்கெல்லாம் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, நான் என்ன பண்ணேன்னா இன்விடேஷன் கார்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு அவர் பேர் போடாத. அதுக்கப்புறம் நான் அது கொண்டு வரல அந்த காப்பி. அது என்ன பண்ண அவர் கலைஞருக்கு அனுப்பிச்சேன். உங்கள் பேர் நான் போடலை, ஏன்னா இந்த மாதிரி சொன்னதுனால போடலை. நீங்கள் ஆச்சரியப்படுங்க, ஒரு லெட்டரை எழுதியிருக்காரு, அவர் கம்பனை நல்லா கரைச்சி குடிச்சிருக்கார் கலைஞர். நான் கடுமையாக சட்டமன்றத்தில் பேசுவேன். புரியுதா உங்களுக்கு? சா கணேசன் நானும் ஒரே மேடு. அவருக்கு டாக்டர் கலைஞருக்கு பட்டம் கொடுத்ததுக்கு நான் ஆப்போசிஷன். ஸோ சா கணேசன் பேசும்போது கலைஞர் எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர், கலைஞர் எதையும் தாக்கும் நாவையும் படைத்தவர் அப்படின்னு சொல்லி முடிச்சு கொடுத்து உட்காந்துட்டார். நெக்ஸ்ட் நான் பேசணும். நான் பேசும்போது அண்ணாவுக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றிடம் யாராலே நிரப்ப முடியாது, ஒருவேளை கஷ்டப்பட்டு அதை நிரப்ப முடியும் என்றால் கலைஞரால் முடியும்னு சொல்லி முடித்தார். கேளுங்க, அவர் பேசும்போது சா கணேசன் எதையும் தாங்கும் இதயம் என்று பேசுகிறார், எதையும் தாக்கும் நாவையும் என்று பேசினார். இப்போ அவர் என்ன பண்ணாருன்னா அந்த தாட்டைக்கு இதுக்கு அவர் சொல்கிற கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அந்த இதில் அவர் என்ன பண்ணுறார் கலைஞர், ஹண்டேனுடைய நாவை சட்டமன்றத்தில் கண்டேன், ஹண்டேனுடைய இதயத்தை இங்கு கண்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு சும்மா போய் மீட் பண்ணேன் அவரை. இது நீங்கள் சொல்லும்போது கொஞ்சம் நீங்கள் கம்பராமாயணத்தை படித்த மாதிரி தெரியுதேன்னு கேட்டேன். நான் நல்லா படிச்சிருக்கேன். ஸோ அதுக்காக நான் என்னோட லெட்டர் எழுதுறல, அருமையான ஒரு லெட்டர். கம்பன் நாடம் கம்பன் எப்படியெல்லாம் எழுதியிருக்காருன்னு 2 வரியில் என்டையர் கம்பனுடைய கெப்பாசிட்டியை 2 லைனில் அவர் வர்ணிச்சிருக்கார். அது நமக்கு, நான் இங்கே பாலிட்டிக்ஸ் இல்லை, வேறு பார்ட்டி கொஸ்டின் கிடையாது, நல்லது யார் பண்ண. ஸோ லெட்டரை எழுதி அந்த லெட்டரை பத்திரமா நான் வச்சுருக்கேன். எதுக்கு சொல்கிறேன்னா, பிகாஸ் அந்த அளவிற்கு கம்பனை பற்றி பாராட்டுவதற்கு தயங்கியவர்களுக்கு கூட பாராட்டு வகையில் நான் முயற்சி எடுத்துக்கொண்டு வெற்றி பெற்றேன் என்று சொல்வதற்காக. ஆகவே இத்துடன் நிறைய பேசலாம். இத்துடன் என்னுடைய பேச்சை நிறுத்தி கொண்டு இதில் இதுக்கு எண்ட்லெஸ், நீங்கள் எவ்வளோ வேணால் ஆழமாக போகலாம், எவ்வளோ வேணால் பேசலாம். இன்ஃபேக்ட் இதுக்கு நம்ம நிறைய ஆட்கள் தயார் பண்ணி வச்சுருக்கார் நம்ம இவர் எம்எம் இஸ்மாயில். ஆகவே நிறைய மாணவர்கள் மாணவிகளை உருவாக்கியிருக்கார்கள். அத்தனை பேருக்கும் நான் சிரம் தாழ்த்தி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நீங்கள் இன்னும் நிறைய இங்கே இருக்கணும், அது என்னால் இயலாமைக்காக நான் உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். மூலமும் நடுவும் ஈரும் இல்லது ஓர் மும்மைத்தாய காலமும் கணக்கும் கணக்கும் நீத்த காரணன் கைவில் ஏந்தி சூலமும் திகிரி சங்கும் கரகமும் துறந்து தொல்லை ஆலமும் மலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான். பொன்னடிகளை வணங்கி மகிழ்கிறேன்.
மிகுந்த எழுச்சியோடு நிகழ்பெற்று கொண்டிருக்கின்ற சென்னை கம்பன் கழகத்தினுடைய இந்த சிறப்பான விழாவில் தலைமையேற்று மிக அரியதொரு ஆய்வுரையை நிகழ்த்திய கம்பன் பணிச்செம்மல் என்னும் விருதினை எனக்கு வழங்கிய நவீன இந்தியாவினுடைய சாணக்கியர் என்று அழைக்கப்படுகிற மூதறிஞர் ராஜாஜி அவர்களிடம் அரசியல் ஞானம் பயின்ற தமிழக மக்களால், ஏன் உலகம் முழுக்க வாழ்கிற தமிழ் மக்களால் இதயபூர்வமாக நேசிக்கப்படுகிற புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மிக நெருக்கமானவராக திகழ்ந்த எல்லாவற்றிற்கும் மேலாக வான்மீகியிலும் கம்பனிலும் ஆழ்ந்த புலமை பெற்ற, பாண்டித்தியம் பெற்ற, தமிழ்நாட்டிலேயே மிக அகவை முதிர்ந்த அரசியல் அறிஞராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா, மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய டாக்டர் ஹண்டே ஐயா அவர்களே, இந்த நிகழ்வில் மிக சிறப்பானதொரு வரவேற்புரை நிகழ்த்திய இந்த சென்னை கம்பன் கழகத்தினுடைய துணைத் தலைவர் ஆற்றலும் துடிப்பும் விவேகமும் மிக்க துணைத் தலைவர் ஐயா பால சீனிவாசன் அவர்களே, இந்த நிகழ்வில் பின்னால் உரையாற்ற இருக்கிற அன்பிற்கும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய இசைக்குயில் அம்மா சாரதா நம்பியாரன் அவர்களே, எனக்கு பின்னால் இங்கே சிறப்புரை நிகழ்த்தவிருக்கிற இந்த ஆண்டு தமிழக அரசினுடைய கம்பர் விருதை பெற்றிருக்கக்கூடிய தமிழகம் முழுக்க நன்கறிந்த நகைச்சுவை நாவலர் ஐயா ராமலிங்கனார் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் ரவிந்தடங்கிய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்குவதில் மிகுந்த மகிழ்வடைகிறேன். நான் தருமபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியில் உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்களால் நன்கு அறியப்பட்ட என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை, தற்போது இறைவன் திருவடி நீழலில் இளைப்பாறிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஆசான் டாக்டர் செல்வ கணபதியார் அவர்களினுடைய இல்லத்திலேயே தங்கி 10 ஆண்டு காலம் பயின்ற மாணவன் என்று கூறிக்கொள்ள மிகுந்த பெருமை அடைகிறேன். அவரை நன்றியோடு இந்த நேரத்தில் நான் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கடுத்தாற் போல நான் திருவேங்கடம் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்ட போது எனக்கு நெறியாளராக இருந்தது மட்டுமல்லாமல் எனக்கு ஈன்றாளுமாய் எந்தையுமாய் திகழ்ந்த என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை ஐயா பொன் சௌரிராஜனார் அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். எனக்கு கம்பெனியில் ஆழ்ந்த ஈடுபாடும் ஆர்வமும் ஏற்பட இந்த இருபெரும் பேராசிரியர்கள் தான் காரணம். நான் எம்ஏ படிக்கும்போது என்னுடைய பேராசிரியர் செல்வகணேசன் சார் அவர்கள் ஒரு செமினார் கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா கம்பராமாயண தோற்றம் ஒரு புதிய நோக்குன்னு, அது வான்மீகி ராமாயணம் இந்திய நாட்டின மூலை முடுக்கெல்லாம் பரவி இருந்தது, தமிழ்நாட்டில் பரவி இருந்தது. அப்படி இருந்தும் கம்பன் மீண்டும் ராமாயணம் பாட ஆரம்பித்தான் அப்படிங்கிற ஒரு வினாவை எழுப்பிக் கொண்டு ஒரு 20 பக்கத்தில் ஒரு ஆய்வு கட்டுரை எழுதி படித்தளித்தேன். அந்த கட்டுரையை போக போக செப்பம் செய்து கம்பர் கண்ட ராமன் என்ற நூலில் அந்த கட்டுரை வெளியிட்டிருக்கிறேன். ரொம்ப நல்ல கட்டுரை அது, வெளியிட்டிருக்கிறேன். அதற்கடுத்தாற்போல் முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொள்ளும் போது வான்மீகி ராமாயணம் கம்பராமாயணம் ஒப்பாய்வு கதையும் பாத்திரங்களும் எனும் தலைப்பில் ஆராய்ச்சியை மேற்கொண்டேன். கிட்டத்தட்ட 1994 அந்த முனைவர் பட்டம் பெற்றேன். அதை நூலாக்கம் செய்ய இயலாத நிலை எனக்கு ஏற்பட்டது. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் அந்த நூலை நான் வெளியிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாநிலங்களுக்கு அலைந்து வான்மீகி ராமாயணத்தின் மொழிபெயர்ப்பை எல்லாம் தேடி பிடித்து அந்த ஆய்வை மேற்கொண்டேன். தற்போது காலத்தை வென்ற கம்பன் அப்படிங்கிற ஒரு சின்ன நூல் அது போட்டிருக்கிறேன். அப்புறம் கம்பர் கண்ட ராமன், நான் எம்ஏ படிக்கும்போது எழுதின கட்டுரைகளை தொகுத்து கம்பர் கண்ட என்ற ராமன் என்ற நூலாக வெளியிட்டிருக்கிறேன். தற்போது கம்பன் ஆய்வடங்களில் வந்துள்ளதையெல்லாம் நோக்கி கம்பனில் புதிதாக சிந்தித்து இதுவரை வெளிவராத
பல புதிய செய்திகளை புதிய நோக்கில் கண்டறிந்து அவற்றையெல்லாம் நூலாக்கம் செய்கிற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். இப்போது இன்னும் 4 நூல்கள், அது 2 நூல் முடியும் தருவாயில் உள்ளது. மிக விரைவில் இந்த ஓராண்டுக்குள் அந்த நூல்களை எல்லாம் முடித்து விடுவேன். இந்த விருதினை வழங்கியமைக்காக சென்னை கம்பன் கழகத்திற்கும் குறிப்பாக ஐயா பாலசண்முகம் கம்பன் கழகத்தின் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்கி இந்த வாய்ப்பை நல்கியமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஏற்புரை வழங்கிய பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி. சிற்றுரை வழங்க வருகிறார் பரணி அவர்கள். நேரத்தின் அருமை கருதி 20 மணிக்கு. அவையோர் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். ராமர் எத்தனை ராமர் என்ற இந்த தொடர் நிகழ்வினை நடத்தி வரும் கம்பன் கழகத்திற்கும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் பாரதிய வித்யாபவனிற்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தலைப்பு ராமனை எனக்கு பிடித்தது கம்பன் போற்றினான் என்பதால். ராமரை பலருக்கு பல காரணங்கள்னால பிடிக்கும். எனக்கு பிடித்தது கம்பனால். நம்ம சின்ன வயசுலேருந்தே பெரும்பாலானோர் ராமாயண கதைகளை கேட்டு வளர்ந்துருப்போம். ராமாயணம் தொடர்பான பழமொழிகள் நிறைய கேட்டிருப்போம். தொலைக்காட்சி தொடர்கள் பார்த்துருப்போம். ஆக ராமாயணம் நமக்கு புதிதல்ல. கதை பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் எடுத்துக்கிட்டோன்னா எத்தனையோ ராமாயணங்கள் இருக்கு. மூலமான வால்மீகி ராமாயணம் தொடங்கி கம்பராமாயணம், மலையாளத்தில் துஞ்சன் எழுத்தச்சன் எழுதிய அத்தியாத்ம ராமாயணம், தெலுங்குல ரங்கநாத ராமாயணம், முல்லா ராமாயணம், பாஸ்கர ராமாயணம்னு சொல்லிட்டே போகலாம். இந்த நிகழ்விற்கான பெயருக்கேற்ப ராமர் எத்தனை ராமாயணங்கள். இப்போ இவற்றுள் கதை பெரும்பாலும் ஒன்றுதான். ஒரு சில இடங்கள்ல மாற்றங்கள் இருக்கும். ஆனா ஒவ்வொரு ராமாயணத்திலும் படைக்கப்பட்டிருக்கும் ராமன், சீதை, தசரதன், லக்குவணன், ராவணன் என ஒவ்வொரு பாத்திரத்தினுடைய பண்பும் பண்பாட்டு சூழலுக்கேற்ப, மொழிக்கேற்ப பெரிதும் வேறுபடுது. அப்ப ராமரை எதனால் பிடிக்கும்னா எந்த ராமரை பிடிக்கும் இல்லையா? நான் அறிந்து முனைந்து ராம கதையை கற்றது, சுவைத்தது கம்பனினால், கம்பனின் சொற்களினால். அதனாலதான் ராமனை பிடித்தது கம்பன் போற்றினான் என்பதால் என்ற தலைப்பில் பேச விழைந்தேன். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ராமனை கம்பன் எதற்காக போற்றினான், எப்படி போற்றினான், போற்றுதல் அல்ல செய்தி. எதற்காக ராமன் போற்றப்பட்டான், எப்படி போற்றப்பட்டான் கம்பனால். முதல்ல ஒரு அவையடக்க பாடல்ல இருந்து தொடங்க விரும்புகிறேன். நொய்தின் நொய்ய சொல் நூற்களுற்றேன் என்னை வைத வைவின் மராமரம் 7 துளை எய்தவிற்கு எய்திய மாக்கதை செய்த செய் தவன் சொல்லின்ற தேயத்தே. வைத வைவின் மராமரம் 7 துளை எய்தவிற்கு. ராமர் 7 மராமரங்களை தன்னுடைய அம்பினால் வீழ்த்தினானாம். அத்தகைய ராமருடைய மா கதையை வால்மீகியினுடைய சொற்களினால், வால்மீகியின் தன்னுடைய ராமாயணத்தில் பாடிவிட்டார். அவருடைய சொற்கள் இந்த நாட்டில் நிலை பெற்று போற்றப்படுகிறது. அப்படி இருக்க நொய்தின் நொய்ய சொல் நூற்களிற்றேன், மிக மிக எளிமையான சொற்களினால் இன்று நான் ராமகதையை பாடுகிறேன். அவர் அப்படி பாடியிருக்க அதை இந்த உலகமே போற்ற, இந்தியா முழுவதும் அனைவரும் போற்ற நான் மிக மிக எளிய சொற்களினால் இந்த ராமகதையை பாடியிருக்கேனே என்கிறாராம் கம்பர். இந்த ஒரு பாடலுக்கே பல விளக்கங்கள் தரப்படுகின்றன. இப்போ இதில் எதை நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, இன்னும் கதையே தொடங்கலை, ராமரே பிறக்கலை, இது அவையடக்க பாடல். இங்கு கதை தலைவன் யார், பாட்டுடை தலைவர் யார் என்பதனை அறிமுகப்படுத்துகிறான் கம்பன். எப்படி? தலைவன் எத்தகைய ஆற்றலுடையவன் தெரியுமா என்பதற்கு கிட்கிண்டாகாந்தம் மராமர படலத்திலிருந்து ஒரு நிகழ்வை சுட்டுகிறார். ராமருடைய வீரத்தை பாடணும்னா எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்கே. தாடகை வதம், கும்பகர்ண வதை படலம், ராவணன் வதத்தை சொல்லியிருக்கலாமே. எதற்காக இந்த நிகழ்வு? ராமாயணத்தில் ராமனுடைய ஆற்றல் சந்தேகிக்கப்பட்ட இடம் இது. சுக்ரீவனுக்கு ராமர் ஒரு வாக்கு தருகிறார். வாலியை வதைத்து உனது அரசையும் உனது மனைவியையும் உனக்கு மீட்டு தருகிறேன்.
சுக்ரீவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இருந்தாலும் ஒரு சின்ன ஐயம். வாலி எத்தகைய வீரன், எவ்வளவு பெரிய பலசாலி, வாலியை வீழ்த்துவதற்கு ராமருக்கு ஆற்றல் இருக்குமான்ற ஒரு சின்ன குழப்பம் வருது. உடனே ராமர்கிட்ட, இதற்கு பார்த்தீங்களா, இதான் மராமரங்கள், இந்த மரத்தை நீங்கள் அம்பை எழுதி துளையிட வேண்டும். அப்படி நீங்கள் செய்தீர்கள்னா எனக்கு ஒரு தெளிவு பிறந்துரும், நீங்கள் வாலியை வென்று விடுவீர்கள்னு எனக்கு ஒரு தெளிவு பிறந்துரும்ன்றாரு. ராமர் ஒரு மராமரத்தை அல்ல 7 மராமரங்களை தனது அம்பினால் வீழ்த்துகிறார். இறைவனுடைய அவதாரமாக இருந்தாலும் மன்னனாக இருந்தாலும் தன்னுடைய ஆற்றல் சந்தேகிக்கப்பட்ட இடத்தில் சொல் வீரராக அல்ல செயல் வீரராக திகழ்ந்த ராமரை கம்பர் அறிமுகப்படுத்துகிறார். சரி, எப்படி வேணா அறிமுகப்படுத்திருக்கலாம்ல, ஏன் ஆற்றலை தான் பாடணுமா? ராமருக்கு இல்லாத பின்னணியா? தசரதன் மகன்னு சொல்லியிருக்கலாம், குலப்பெருமை எவ்வளவு இருக்கு, அயோத்தி மண், என்ன வேணா சொல்லியிருக்கலாமே, ஏன் திறனை பாடணும்? நீங்கள் யார், நீ யார் என்பதனை உன்னுடைய பிறப்போ குலமோ செல்வ செழிப்போ முடிவு செய்யாது. உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய செயல்தான் நீ யார் என்பதனை முடிவு செய்யும். இங்க ஒருவேளை கம்பன் தசரதனுடைய மகன் அயோத்தி மன்னன் இல்ல குலப்பெருமையை சொல்லி அறிமுகப்படுத்தியிருந்தாருன்னா நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்காது. எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. எங்கேந்தோ மராமர படலத்திலேருந்து ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்பொழுது செயல் வீரனாக ஒரு தலைவனை அறிமுகப்படுத்தும் பொழுது ராமரை இந்த இடத்துல நமக்கு பிடிக்க செய்யறதை தாண்டி ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துறாரு. ஓகே, ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன், ஒரு எதிர்பார்ப்பை அவையடக்கத்தில் ஏற்படுத்துகிறான் கம்பன். அடுத்து, நான் ராமரை மிகவும் மதித்த ஒரு பகுதி உண்டு இந்த கம்பராமாயணத்துல, கம்பன் மதிக்க செய்தான் அப்படின்னு சொல்லலாம். வாலிவதைக்கு பிறகு சுக்ரீவனுக்கு முடிசூட்டுவது மட்டுமின்றி ராமர் சில அறிவுரைகளை வழங்குகிறார். எப்படி நல்லாட்சியை நடத்த வேண்டும், நிறைய அறிவுரை வழங்குகிறார். அதுல குறிப்பிட வேண்டிய ஒன்று, யாரையும் சிறியவர் என்று எண்ணி இகழாதே, யாருக்கும் துன்பம் இழைக்காதே. சிறியவர் என்று எண்ணி யாரையும் இகழ்ந்து துன்பம் இழைக்காதே. இந்நெறி தவறி நான் என்றோ கூனிக்கு செய்த தவறினால்தான் இன்று துன்பப்படுகிறேன் என்று ராமன் சுக்ரீவனுக்கு கூறுகிறான். சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்வன செய்யல், மற்று இந்நெறி இகழ்ந்து யான் ஒரு தீமிழைத்தலால் உணர்ச்சி நீண்டு குறியது யாம் மேனியாய கூனியால் குவவுத்தோளாய் வெறியென எய்தி நொய்தின் வெண்துயர் கடலின் விழுந்தேன். நொய்தின் வெண்துயர் கடலின் விழுந்தேன். நாடு விட்டு காடடைந்து மனைவி இழந்து இதை விட ஒரு மனுஷன் துன்பம் அடையணுமா? நான் அடைந்த இத்தனை துன்பத்திற்கும் காரணம் நான் செய்த ஒரு தவறு என்கிறான் ராமன். அப்படி என்ன செய்தார்? அதற்கு நம்ம அயோத்தியா காண்டத்துக்கு போனோம். ராமருக்கு பட்டாபிஷேக ஏற்பாடு கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அதை பார்த்த கூனி வெகுண்டெழுந்து கோபத்துடன் கைகேயி இருக்கும் அறையை நோக்கி செல்கிறார். அங்க கம்பன் பாடுகிறான், வெகுளியின் மடித்த வாயினால் பண்டை நாள் ராகவன் பாணிவில் உமிழ் உண்டை உண்டதனை தன் உள்ளத்து உள்ளுவாள். பண்டை நாள் என்றோ ஒரு நாள் ராமன் மண் உருண்டைகளை கொண்டு கூனியினுடைய முதுகில் எறிந்தாராம். அந்த நிகழ்ச்சியில் அவளுடைய மனம் பாதித்தது. தன்னை இகழ்ச்சி செய்வதாக அவள் எண்ணினாள். அங்கு பகை தோன்றியது. தன் உள்ளத்து உள்ளுவாள். அது கூனியினுடைய மனதில் பகையை தோற்றுவித்தது. தான் செய்த இந்த செயல் ராமருக்கு உறுத்திக்கிட்டு இருந்திருக்கு. அது சுக்ரீவனுக்கு அறிவுரை கூறும் பொழுது வெளிப்படுகிறது. இப்போ எதனால இந்த அறிவுரை இந்த நேரத்தில் அவசியம்னா, சுக்ரீவன் முடிசூட்ட பெறுகிறான், அரசனாகிறான். அப்போ தனக்கு தான் அரசன் அப்படின்றதுனால யாரையும் சிறியவர் என்று எண்ணி நீ அவருக்கு துன்பம் இழைத்தாயானால் அன்றிலிருந்து உன் அழிவு ஆரம்பம். அதனால் யாரையும் சிறியவர் என்று எண்ணி இகழாதே, துன்பம் செய்யாது. புறநானூறுல மிகவும் அழகான வரிகள் உண்டு. நான் பெரும்பாலும் கோடிட்டு காட்டுபவை. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. அதனினும் இளமே. எது இகழ்ச்சி? நம்மளுடைய செயல் மட்டும் இல்ல, ஒரு சின்ன அசைவு கூட ஒருவருடைய மனதை புண்படுத்தும். ஒருவர் அழுக்கடைந்த ஆடையோட கந்தல் துணியோட நம்ம பக்கத்துல நடந்து போறாங்கன்னா அப்படி சினுங்கி முகத்தை சுழிப்போம்ல, அந்த முக சுழிப்பு, அந்த அசைவு கூட அவருடைய மனதை வேதனைப்படுத்தும். செய்யாதீங்க. ஆக
தக்க நேரத்தில் தகுந்த அறிவுரை வழங்கிய ராமனை எனக்கு பிடித்தது. ஆனா மதிக்க செய்த பகுதின்னு தானே சொன்னேன். பிடிப்பது வேற, மதிப்பது வேற. பிடிச்சவங்க எல்லார் மேலேயும் மதிப்பு தோன்றி விடாது. எது ராமனுக்கு மதிப்பை கூட்டுகிறது? பெரும்பாலும் அறிவுரை வழங்குபவர்கள் என்ன செய்வாங்க? தங்களுடைய அருமை பெருமைகளை எல்லாம் எடுத்து கூறி, நான் இத்தகையவன், நான் இத்தகைய செயல்கள் செய்தேன், அப்படிதானே சொல்லுவாங்க. ஆனால் இங்கு ராமர் தனது தவறை எடுத்து காட்டுகிறான். நான் தவறு செய்தேன், அந்த தவறை நீ செய்து விடாதே. எல்லாருக்கும் இருக்க வேண்டிய பண்பு, ஆனால் இன்று அரிதினும் அரிதான ஒரு பண்பு என்று சொல்லும் அளவில் தான் உள்ளது. அரிதினும் அரிது. பிழையை உணர்தல் நன்று, அதனினும் மகத்துவமானது நான் தவறு செய்தேன் என்பதனை வெளிப்படையாக ஒப்புக்கொள்வது. அதுவும் அறிவுரை வழங்குபவர்கள் ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க. ஈகோ ஹர்ட் ஆயிடும். ஆனால் இங்கு ராமன் அதை செய்கிறான். அதனால் உயர்ந்து நிற்கிறான். அடுத்து, பொதுவா ராமர் அப்படின்னோடனே நம்மளுடைய மனதுல ஒரு உருவம் தோன்றும் இல்லையா? என்ன? அன்பானவர், அருளுள்ளம் கொண்டவர், அரசர், அமைதியான முகம். ஆனா ராமர் சீற்றம் கொண்டு எழுந்த இடம் உண்டு. ராவணன் சீதையை கடத்தி செல்கிறான். அதை கண்ட ஜடாயு ராவணனுடன் கடும் போரிட்டு வீழ்கிறார். மாயமான் பின் சென்ற ராமனும் இலக்குவனனும் வருகின்றனர். ஜடாயுவை கண்டு, இறக்கும் தருவாயில் இருக்கும் ஜடாயுவை கண்டு நடந்தவற்றை அறிகின்றனர். ராமரால பொறுத்து கொள்ள முடியல, வெகுண்டெழுகிறார். பெண் தனி ஒருத்தி தன்னை பேதைவாள் அரக்கன் பற்றி கொண்டனன் ஏக நீ இக்கோளுற குலுங்கல் செல்லா எந்திசை இறுதியான உலகங்கள் இவற்றை இன்னே கண்ட வானவர்களோடும் கலையுமாறு இன்று காண்டி. ஒரு பெண் தனியாக இருக்கும் பொழுது அவளை பற்றி இழுத்து சென்ற அரக்கனை கண்டு, நீ இக்கோளுற, நீ இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்தும் இந்த உலகம் நடுங்காம இருக்கே, இவற்றை கண்ட வானவர்கள் அமைதியாக இருக்கின்றனரே, இன்னே கண்ட வானவர்களோடும் கலையுமாறு இன்று காண்டியார், அனைவரையும் அழிப்பேன், தேவர்களையும் இந்த உலகத்தையும் நான் அழிப்பேன், இன்று காண்டியாதங்க நீங்க இன்னைக்கு பாப்பீங்க என்கிறான் ராமன். அமைதியான முகவடிவத்தோடு இருக்கிற ராமரை தானே நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த மாதிரி கோவப்பட்ட ராமர் எப்படி இருந்தாராம் தெரியுமா? ஊறின உதிரம் செங்கன் உயிர்த்தன உயிர்ப்பு செந்தி ஏறின புருவம் மேல்மேல். ஊறின உதிரம் செங்கன் உயிர்த்தன, கண்கள் ரத்தம் ஊறி கண்ணெல்லாம் செவந்துதான். உயிர்ப்பு செந்தி ஏறின புருவம் மேல்மேல். கோமான ராமரை காட்சிப்படுத்துகிறான் கம்பன். இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப ஒரு இயல்பான அமைப்பை கொடுத்துருக்கிறதா தோணுது. ரொம்ப இயல்பான ஒரு நிகழ்ச்சியை அழகா காட்சிப்படுத்திருக்கிறார். யாராக இருந்தாலும் துன்பம் மிகும் பொழுது, சூழல் எல்லை கடக்கும் பொழுது, துன்பத்திற்கு எது காரணம், யார் காரணம்னு ஆராய மனம் உடனே செல்லாது. உணர்ச்சி வயத்தான் படும். அதுதான் இயல்பு. அதை தான் இங்கு ராமனும் செய்கிறான். அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் வந்த கோபம் இது. இப்ப நாம இருந்தாலுமே துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இறை நம்பிக்கையுடையவர்கள் என்ன செய்வோம்? இறைவா, நான் உன்னதான நம்பினேன், நீ என்னை கைவிட்டுட்டல்ல, நீ இப்படி பண்ணலாமா, அது உரிமையில திட்டுவோம்ல, இன்னும் ஒரு எல்லைக்கு போய் நீ இருக்கியா இல்லையான்ற அளவுக்கு கேட்போம். அதை தான் இங்கு ராமன் செய்கிறான். வானவர்களை அழிப்பேன், உலகத்தையே அழிப்பேன் அப்படின்றார். இப்போ நம்மை போலவே இன்பம், துன்பம், கோபம், அன்பு அனைத்தும் நிறைந்தவன் என்ற பார்வையில், இறைவன் அவதாரம்ன்ற பார்வை இல்லாமல் நம்மை போலவே இந்த பண்புகள், இந்த நிலைகளை உடையவன் ராமன் என்று பார்க்கும் பொழுது ராமர் என்ற பாத்திரத்தினுடன் ஒரு நெருக்கம், ஒரு பிணைப்பு இயல்பாக ஏற்படுது. இப்ப இந்த மாதிரி ஒரு உச்ச நிலையில், ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் கழிச்சு ஒன்று நாமே நிதானமாகும், இல்லைன்னா யாராவது நம்மை நிதானப்படுத்துவர். அப்படி ராமரை நிதானப்படுத்தியது, ராமருடைய கோபத்தை தணித்தது ஜடாயு என்ற பறவை. அதுவும் எப்படி? ராமருடைய கோபம் தவறானது என்று சுட்டிக்காட்டுகிறார்.
வம்பிழை கொங்கை வஞ்சி வனத்திடை தமியல் வைக கொம்பிழை மானின் பின் போய் குலப்பழி கூட்டிக் கொண்டீர். அம்பிழை வரிவில் செங்கை ஐயன்மீர் ஆயும் காலை பிழை என்பது எல்லால் உலகம் செய் பிழையும் உண்டோ. பிழை என்பதல்லால் உலகம் செய் பிழையும் உண்டோ. ஒரு தலைவனே தவறு செய்தாலும் அது சுட்டிக்காட்டப்படுகிறது. இன்னைக்கு நிறைய எது சரி எது தவறு கம்பராமாயணத்துலன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். கம்பனே தவறு நிகழும் பொழுது அதனை சுட்டிக்காட்டியுள்ளான். தலைவனே தவறு செய்தாலும் அதை சுட்டிக்காட்டணும். என்ன சொல்றாராம் ஜடாயு, ஒரு பெண்ணை தனியா காட்டுல விட்டுட்டு மான் பிடிக்க போனீங்களே, தவறு யாருடையது? இதனால் உங்கள் குலத்திற்கே நீங்கள் பழி தேடி தந்துள்ளீர். உங்களோட பிழை இல்லாம இந்த உலகம் உங்களுக்கு என்ன பிழை செய்தது? உலகத்தை அழிக்கிறேன்னு கிளம்புற. இந்த இடத்துல ரொம்ப கவனமா ஒரு விஷயத்தை பார்க்கணும். தவறை சுட்டி காட்டும் பொழுது அதை யார் சுட்டி காட்டுகிறான்றது ரொம்ப முக்கியம். நாமவே இருந்தாலும் எல்லாரும் நம்ம தப்பை சுட்டி காமிச்சாங்கன்னா ஒத்துக்க மாட்டோம். இங்கு ராமருடைய தவறை சுட்டி காட்டுவது ஜடாயு. ஜடாயுக்கும் ராமருக்கும் என்ன உறவு தெரியுமா? பொதுவாக நம்ம வாழ்க்கையில இரத்த உறவுகளை தாண்டி நாம அன்பினாலும் உரிமையினாலும் உருவாக்கி கொள்ளும் உறவுகள் மிகவும் ஆழமானவை, அழகானவை. அப்படித்தான் கங்கை கரையில குகன், இலங்கையில வீடனன், கிட்கிந்தையில சுக்ரீவன். இங்கு ஜடாயுவை ராமர் தனது தந்தையாக பார்த்தார். ஜடாயு இறந்த பொழுது எந்தையே எந்தையே எந்தையேன்னு கதறுகிறான் ராமன். அப்போ இறக்கும் தருவாயில் இருக்கும் ஜடாயு ராமருடைய தவறை சுட்டி காட்டுகிறார். இங்கு தந்தை மகனுடைய தவறை சுட்டிக்காட்டி இதை நீ செய்யாத, கோபப்படாத என்று கோபத்தை தணிக்கிறார். எவ்வளவு அழகான ஒரு காட்சி அமைப்பு பாருங்க. அதனால்தான் ரொம்ப இயல்பா இருக்கு. ஏன் ராமர் கோபப்படக்கூடாது? அப்பா உங்க கோபம் வரும். நிறைவா ஆழ்வார்கள் ராமனை கடவுளாக போற்றி ராமாவதாரத்தை போற்றி பாடியிருக்கிறாங்க. வால்மீகியினோட மூலம் இருக்கு. கம்பன் எங்கு சிறந்து விளங்குகிறான்? ராமனை தெய்வத்தன்மையுடன் மனித இயல்புகள் நிறைந்த ஒரு பாத்திரமாக சித்தரிக்கும் பொழுது கம்பன் வெற்றி பெறுகிறான். ராவணனின் மாட்சியும் வீழ்ச்சியும் என்ற நூலில் ஆசான் ஞானசம்பந்தம் ஐயா ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொல்வார். நம்ம கற்பனையில ஒரு ராமனை உருவாக்கி வச்சுக்கிட்டு ஒரு ராவணனை உருவாக்கி வச்சுட்டு கம்பனை படிச்சோம்னா கம்பனுடைய ராமனும் ராவணனும் புலப்பட மாட்டார்கள். அவருடைய வரிகளையே நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். காப்பியத்தில் காணப்படும் ராமனை விட்டுவிட்டு நாம் மனதில் கற்பனையில் கொண்டிருக்கும் ஒரு ராமனுடன் அக்கம்பனுடைய ராமனை பிணைப்பதாலேயே இடர்படுதல் நேரிட்டது. அப்போ இங்கு சொல்லப்பட்ட இந்த செய்திகளை, இந்த நிகழ்ச்சிகளை வைத்து மட்டும் பார்ப்போமே. கம்பனை ராமன் எப்படி படைத்துள்ளான்? ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும்? நமக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா? முதல் அவையடக்க பாடல்லே சொல்லித்தான், ஒரு தலைவன் அவனுடைய ஆற்றலினால் தன்னுடைய மதிப்பை கூட்டிக் கொள்ள வேண்டுமே அன்றி அவனுடைய பின்னணியினால் பிறப்பினால் அல்ல. முதல் விஷயம். இன்னொன்று, தலைவன்னாலே தவறு செய்யக்கூடாது, எல்லா விதத்திலும் எல்லா இடங்களிலும் சரியாக இருக்கணும். இருக்க முடியுமா? தவறு செய்வது இயல்பு. ஆனால் அந்த தவறு செய்துவிட்டோம் என்பதனை உணர வேண்டும். ஒருவர் சுட்டிக்காட்டும் பொழுது அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தவறு உறுத்த வேண்டும், அதற்காக வருந்த வேண்டும். அப்படிப்பட்ட தலைவனை தான் கம்பன் படைத்து காட்டுகிறான். அப்படிப்பட்ட தலைவன் தான் ராமன். அதனால் எனக்கு ராமனை பிடித்தது, கம்பன் படைத்த ராமனை பிடித்தது. நன்றி. இளம் பிள்ளைகள் பாடல்களையும் பாடலுக்கு பொருளையும் சொல்லி நம்மை வியக்க வைப்பது மரபு. ஆனால் பரணி அவர்கள் ஒரு ஆய்வு மாணவி என்பதை வெளிப்படுத்தும் முகத்தான். அவர் பல நூல்களை படித்திருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவும் சில குறிப்புகளை கொடுத்து தான் ஒரு ஆய்வு செய்து இந்த தலைப்பை அணுகியிருக்கிறேன் என்று பேசியிருக்கிறார். அவர்களை வாழ்த்துகிறோம். நிறைவாக பேருரைக்கு நன்றி சொல்லுகிற வழக்கம் நமக்கு இல்லை. இருந்தாலும் அதாவது கம்பனோட நிகழ்ச்சியில் நேரம் இல்லை.
இன்று சிறப்பான சில பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். ஆர்.எம். வீரப்பன் ஐயா அவர்களினுடைய பெயரர் வந்திருக்கிறார். அவர் சென்னை கம்பன் கழகத்தின் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார். செந்தில் தியாகராஜன் அவர்கள் செயற்குழு உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இன்று வந்திருப்பது பெரும் சிறப்பு. அடுத்தது சென்னை கம்பன் கழகத்தின் செயற்குழு உறுப்பினர், சென்னை கம்பன் கழகத்தின் நிகழ்ச்சியை கலை பண்பாட்டோடு மக்கள் மனதில் பதிய செய்கிற மிகப்பெரிய ஓவியத்தை சிறப்புகளையெல்லாம் செய்யக்கூடிய எங்கள் கம்பன் கழக மயன் எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரும் 90 நெருங்குகிறவர். அடுத்து ஆர்.எம். வீரப்பன் ஐயா அவர்களை அழைத்து தான் எழுதிய நூலை வெளியிடுமாறும், ஆர்.எம். வீரப்பன் ஐயாவை பற்றி ஆங்கிலத்தில் எழுதி இந்தியா முழுவதும் சேர்த்தவரும், சென்னை சட்டக்கல்லூரியின் பேராசிரியராக இருந்தவரும், அமெரிக்காவில் டாக்டர் பட்டம் பெற்றவரும், அதற்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபையின் தூதுக்குழுவின் ஒரு அதிகாரியாகவும் இருந்து அண்ணாவை பற்றியும் எம்ஜிஆரை பற்றியும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கொண்டு வந்து உலகம் முழுவதும் சேர்த்த கம்பன் கழகத்தின் மாணவ பருவத்தில் பரிசு பெற்ற இரா கண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார். ஆங்கிலம் தமிழ் இரண்டிலும் மிக சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். இவை தவிர மற்றபடி சென்னை கம்பன் கழகத்தை சார்ந்த உறுப்பினர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அத்தனை பேரையும் சொல்வதை காட்டிலும் இப்போது பேருரை நிகழ்த்த வருகிறார் புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்கள். கம்பன் கழகத்தினுடைய இணைச் செயலாளர் வணக்கத்திற்குரிய சகோதரியார் முனைவர் சாரதா நம்பியாரூரன் அவர்களே, துணைச் செயலாளர் அருமை சகோதரர் பால சீனிவாசன் அவர்களே, கம்பன் பணிச்செம்மல் விருது பெற்ற பேராசிரியர் பெருந்தகை நா. பழனிவேல் அவர்களே, அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே, முனைவர் பட்ட ஆய்வாளராக கம்பன் போற்றினான் என்பதனால் என்று ராமனை பற்றி ஒரு படப்பிடிப்பு நடத்தி, சொல்லப்போனால் ராமனுக்கு பரணி பாடி, இந்த மாதிரி பிள்ளைகள் இடத்துல தான் கம்பன் போய் சேரணும். அற்புதமான பேச்சு. அவர்களை வருங்கால மேடைகளில் நானும் பயன்படுத்தி கொள்வேன் என்பதையும் இந்த இடத்துல சொல்லி, இங்கே பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. போன மாதம் காஞ்சிபுரம் பக்கத்தில் அசனமாம்பேட்டைன்னு ஒரு கிராமம், கிட்டத்தட்ட அந்த தேர் திருவிழாவில் ஒரு 7000 பேர் இருப்பாங்க. என்னுடைய தலைமையில் ஒரு பிரம்மாண்டமான பட்டிமன்றம், பிரபலமான ஊடக பேச்சாளர்கள்லாம் வந்தாங்க. அங்கே எனக்கு பயமே இல்லை. ஆனால் இங்கே வந்தால் 97, 90 அங்கே பார்க்குற முகங்களெல்லாம் கம்பனில் தோய்ந்த முகங்கள் இல்லை. அப்புறம் ஒரு நம்பிக்கை வந்தது, எண்ணிக்கையில் அதிகமானவர்களை சந்திப்பதை விட எண்ணத்தில் வலிமையானவர்களை சந்திப்பது ஒரு ஆனந்தம். சார் 97 வயதில் ஐயா என்னமா பேசினாங்க பார்த்தீங்களா? காரணம் என்ன தெரியுங்களா? அவர் வாழ்க்கையில் கடைபிடித்து கொண்டிருக்கிற சத்தியம், அதுதான் சத்தியம், ஒழுக்கம், அந்த நல்லொழுக்கம், அந்த நன்னடத்தைகள், அதுதான் அந்த சிறப்புக்கே காரணம். ரொம்ப அழகான செய்திகள், எவ்வளவு ஆக்கப்பணிகள், அதெல்லாம் பார்க்குற போது நம்மளாம் என்மாத்திரம்ன்ற அளவுக்கு நம்ம சுருக்கிக்கிறோம்.
ஐயா அவர்கள் கம்பன் புகழ் எங்கெங்கெல்லாம் நடக்குதெல்லாம் நம்ம எஸ்பி ஐயா வந்து முன்னாடி உட்காந்து ஒரு குழந்தை மாதிரி ரசிப்பாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய பெருமை. எங்கள் அக்கா உலகநாயகி எப்போ பார்த்தாலும் அந்த நிகழ்ச்சிகளில் இருப்பாங்க. உண்மையிலே பெரிய விஷயம். அனைவருக்கும் எல்லாம் பேரை சொல்லிட்டேன், எனக்கு 30 நிமிஷம்தான் இருக்குது. ஏன்னா எப்பயுமே தொடங்கிறத விட முடிக்கிறது தான் சிறப்பு. ஐயா அவங்க கவிஞர் இருக்காங்க, எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு வந்து தயரத ராமன் கொடுத்துருக்கிறார். பாலசீனிவாசன் தான் கொடுத்தாரு இந்த தலைப்பு. அருமை பெரியோர்களே இங்கே கூட பேசினாங்க, இந்த அன்பும் அறமும் தமிழுக்கே சொந்தம்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதனால தான் திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்பே அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு அதை ரெண்டையும் தனியாக குறிச்சிருக்கிறாருன்னு நான் அப்போ நினச்சேன். நம்ம செல்வி பரணி கூட பேசுகிற போது சொன்னாங்க, பெரியவர் சிறியவர் என்பதெல்லாம் இல்லை, பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இது மாதிரி ஒரு அறசிந்தனை உலகத்தில் வேறு எங்கேயாவது இருக்குமான்னு தெரியல. அதில் கூட தமிழினுடைய அழகு எவ்வளவு அற்புதமான ஒரு சிந்தனையோடு படைக்கப்பட்டிருக்கிறதுன்னு நான் நினச்சி பார்க்குறேன். பெரியோர் அப்படின்றதுக்கு இடையநெறி போட்டிருக்கான், சிறியோர்ன்றதுக்கு வள்ளி நெறி போட்டிருக்கான். நம்ம கிளாஸில் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது எங்கள் வாத்தியார் சொல்லிக் கொடுக்க போகிறாரு, இது பெரிய ரீடா அது சின்ன ரீடாடுவார், எங்களுக்கு புரிகிற மாதிரி. அப்புறம் நியாயமாக பார்க்க போனால் பெரிய ரீன்ற வள்ளி நெறி தான் பெரியோருக்கு போட்டிருக்கணும். ஏன் போடலை? சிறியவர் என்று இந்த வள்ளி நெறி போட்டால் சிறியவர்கள் வலிமையானவர்கள், வலிமையானவர்கள் என்பதனால் பெரியார் அங்கே வள்ளி நெறி போட்டான். பெரியோருக்கு ஏன் இடையநெறி போட்டிருக்கான்? வல்லினமும் போடலை மெல்லினமும் போடலை, அவர்கள் என்றைக்கும் நடுநிலையாளர்களாக இருக்கிறவர்கள் என்பதனால் அந்த நீதியை கையில் எடுக்கிற காரணத்தினால்தான் அது அனுபவம். சிறியோர் அறிவு, இது அனுபவம் இல்லையா? அந்த அனுபவத்துக்கு நிகரானது உலகத்தில் இல்லை. அதனால்தான் இடைநிறையை போட்டு பெரியோர் என்ற சொல்லை நமக்கு தமிழ் தந்திருக்கிற கொடை இருக்கிறதே. ஒவ்வொரு இடத்துலையும் நாம் அதனுடைய அழகை நாம் ரசிக்கலாம் சார், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அப்படி அதனால தான் கிராமத்தில் கூட போய் பாருங்கள், பரணி கூட சொன்னாங்க, எல்லா இடத்துலையும் பேசப்படுது. தொட்டான் செய்தியே பட்டான் ராவணன் ராமாயணத்தை ஓட்டு 2 சொல்லிலே முடிச்சிட்டான் கிராமத்தில். மகாபாரதம் அங்கே இருக்குதுங்க. காலையில் எழுந்த உடனே 4 மணிக்கு மார்கழி மாதத்தில் குடுகுடுப்புக்காரன் பாடுவாங்க. எங்கள் தெருவிலே பாடினான் ஒருத்தன், அத்தனத்துக்கும் ஓட்டக்கைக்கும் 1000 காத தூரம் ஆனாலும் நடக்குது சேலை வியாபாரம்னு பாடியிருக்கிறான். அதனால் எல்லா இடங்களிலும் உண்டு. எங்கெல்லாம் விழுப்புரம் மாவட்டம், நான் எங்கள் கிராமம், அந்த குடுகுடுப்புக்காரன் இப்போல்லாம் ஆளை காணோம். எல்லாம் அதுக்குன்னு ஒரு குரூப் இருந்தது, உண்மையானவங்க இருந்தாங்க, எல்லா பசுமையும் எல்லா கல்ச்சரும் போச்சு. இப்போ எல்லாமே டிவிக்குள்ளே வருதுன்னு வச்சுங்களேன். அதனால தான் இப்போ தயரத ராமன் எத்தனை ராமரடி அப்படின்றதில் இந்த அழகான ஒரு தலைப்பில் 3 அமைப்புகள் இணைந்து நடத்துகிற ஒரு அழகை நான் பார்க்கிறேன். லட்டு என்றாலே திருப்பதி இல்லையா, பஞ்சாமிர்தம் என்றாலே பழனி, அரவண பாயசம் என்றாலே சபரிமலை, புளியோதரை என்றால் காஞ்ச வரதராஜ பெருமாள் கோயில் இல்லையா, முறுக்குன்னா மணப்பாறை, பரோட்டான்னா மதுரை, ஸ்வீட்டுன்னா கிருஷ்ணா ஸ்வீட்டு. அதுக்கு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சிருக்கு. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் பாரதிய வித்யா பவனும் நம்முடைய பொன்விழா நாயகனாக விளங்கக்கூடிய சென்னை கம்பன் கழகமும் இணைந்து நடத்துகிற இந்த இனிய விழாவிற்கு என்னை அழைத்தமைக்காக முதலில் என்னுடைய அன்பு கலந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, தயரத ராமன், அன்பு பெரியோர்களே, ஒரு ராமனைப் போல் ஒரு பிள்ளை நமக்கு இருக்க வேண்டும் என்று அன்றைக்கல்ல இன்றைக்கும் நினைக்கக்கூடிய அளவுக்கு படைக்கப்பட்ட மிகப்பெரிய அற்புத சக்தி வல்லமை வாய்ந்த ஒரு இளைஞர் தான் ராமன் என்பது எல்லாருடைய இதயத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி பிள்ளைகள் வேணும். தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய பிள்ளைய மார்க் வாங்குகிற பிள்ளையாக வளர்க்கலை, மதிப்பு வாங்குகிற பிள்ளையாக தான் வளர்த்துருக்கிறார். அதனால்தான் தன்னுடைய மகன் வளர்ப்பு சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், வேறு இடத்துல விட்ட சரின்றதுக்காக அல்ல, கோசலை பெற்ற அந்த மகனை கொண்டு போய் கைகையினிடத்திலே வளர்க்க சொன்னாள். ஏன் தெரியுமா?
கேகய நாட்டு மாபெரும் மன்னனுடைய மகள் அவள். அவளுக்கு அரச நீதிகள் அனைத்தும் மத்துபடி. அது மட்டுமல்ல, எதிரியை தகர்க்கக்கூடிய வலிமையும் பெற்றவள். இவளிடத்தில் பிள்ளை வளர்ந்தால்தான் எதிர்காலத்தில் இந்த அயோத்தியை தாங்குவான் என்று நினைத்து அந்த இடத்துல வளர்க்க வைச்சார். எல்லாத்துக்கும் காரணகாரியம் உண்டு. வளர்ப்பு சரியாக இருந்தால்தான் வாழ்க்கை நலமாக இருக்கும், வளமாக இருக்கும். அன்பு நண்பர்கள், அன்பு பெரியோர்களே, ஒரு சின்ன விஷயம், நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்திட்டு அந்த சப்ஜெக்ட் உள்ள வரேன். ஒரு 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு கட்டுரை எழுத சொன்னாங்க. கடவுள் என் எதிரில் வந்தால் நான் என்ன வரம் கேட்பேன் என்று ஒரு கட்டுரை எழுத சொன்னாங்க. எல்லா பேப்பரையும் அந்த அம்மா வாங்கிக்கிட்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு உட்காந்து ஒரே ஒரு பேப்பரை எடுத்து திருத்துனாங்க, படித்தாங்க. அந்த டீச்சர் படித்து பார்த்து திருத்துவாங்கன்னு வச்சுங்களேன். ஆமாம், அப்படி படிக்கிற போது படித்து முடிச்சுட்டு அந்த அம்மா அழுதாங்க. அவருடைய ஹஸ்பண்ட் சேரில் உட்காந்துங்கிற ஒரு கணவர் கேட்டார், ஏமா அழறேன்னு கேட்டார். இல்லைங்க, இந்த பையன் இப்படி எழுதியிருக்கான், கடவுள் என் எதிரில் வந்தால் கடவுளே என்னை செல்போனாக ஆக்கிவிடு. ஏனென்றால் எப்பொழுதும் என் அம்மாவின் கைக்குள்ளேயே இருப்பேன். நானாக இருக்கிற போது என்னை தொடம் இருக்கிறாள். எப்பொழுதும் என் அம்மா கையிலே இருப்பேன். எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டே இருப்பார். என்னை பார்த்து சிரித்து கொண்டே இருப்பார். என்னிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பார். அப்பா கூட அலுவலகத்தில் முடிந்து வீட்டுக்கு வந்தவுடனே ஆஃப் பண்ணியிருந்த செல்லை ஆன் பண்ணிவிட்டு அதிலேயே தான் மூழ்கிறார். அவரிடத்திலேயே நானும் தவழ்ந்து கொண்டிருப்பேன். தாத்தா பாட்டியும் விதிவிலக்கு அல்ல. கடவுளே என்னை செல்ஃபோனாக ஆக்கிவிடு. அப்போ அவர் ஹஸ்பண்டு கணவர் சொன்னார், அந்த பெற்றோர்களை திருத்தணும்னார். அந்த டீச்சர் சொன்னாங்க, அது நம்ம பையன்தாங்கன்னாங்க. முடிஞ்சு போச்சா? இன்னைக்கு இருக்கிற உலகத்தினுடைய நிலைமை அப்படி இருக்குதுங்க. உண்மையிலே சொல்கிறேன். இன்னும் கூட நான் பணிவான ஒரு வேண்டுகோள், இந்த தலைப்பை நம்ம பெரியவங்க மத்தியில் கொண்டு வருவது பெரிய சிறப்பு. ஆனால் ஒவ்வொரு கல்லூரி வளாகத்திற்கும் இதை கொண்டு போய் சேர்த்தால் கூட மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். நான் நினைக்கிறேன் 1000 பேர் மாறணும்னு ஆசைப்படலை. ஒரு 10 பிள்ளைகள் தயாராகி விட்டாலே போதும், நாம் நினைத்த காரியம் மிகப்பெரிய வெற்றியை தொட்டதுன்னு நான் கருதுறேன். ஒருத்த மாறினா போதுங்க, அங்கே கூட கொண்டு போகலான்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். எங்கே போனாலும் கணவனா மனைவியா பெரியப்பாவா சித்தப்பாவா உறவா பாசமா இந்த பட்டிமன்றம் போட்டு போட்டு எங்களுக்கு ஒரு வெறுப்பில் இருக்குது சார். நிஜமாக சொல்கிறேன். இது மாதிரி தலைப்புகள்லாம் நாங்கள்லாம் சார், நான் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய கோல்டு மெடல் வாங்குகிறோம் சார் இலக்கியங்களில். பிரயோஜனமே இல்லையே. யாராவது அதை பேச கேட்டேன் சார், அது ஏன் சார் அவ்வளோ, கொஞ்சம் ஜாலியாக பேசுங்க சார். இப்படியே தான் போச்சு எங்களுக்கு. உண்மையிலே எனக்கு ஒரு சரிவு தான் அது ஒரு வகையில் பார்க்குற போது. இருந்தாலும் இந்த ஒரு தலைப்பில் நான் நிறைய நேரம் பேசணும்னு அவசியம். சில கருத்துக்களை உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயத்தை நினைவு கூட்டுறோம், அவ்வளவுதான். தயரத ராமன் அப்படின்னால தயரதனுடைய அருமை பண்புகள், பெருமைகள், சிறப்புகள் அந்த பிள்ளைக்கும் இணைந்து போகிற சில இடங்களை மட்டும் நான் காட்டுறேன். அவர் வசிட்டருடைய குலக்கல்வி இல்லையா, குருகுல வாசம். அந்த குருகுல வாசத்தினுடைய கல்வி முறையை உங்களுக்கு தெரியும். வகுப்பறை என்பது வேறு, குருகுல கல்வி முறை என்பது வேறு. இங்கு ஆசிரியர் பாடம் நடத்துவார், அங்கே ஆசிரியர் தன் வாழ்க்கையையே பாடமாக நடத்துவார். அதனால் அவருடைய வாழ்க்கையையே பாடமாக பார்த்து 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 தான் வசிட்டருடைய வாழ்க்கையை அவர் கிரகிச்சிக்கிறார். அதனால்தான் அவருக்கு அந்த ஒழுக்க நன்னடத்தை பண்புகள் இயல்பாகவே உணர்வுபூர்வமாக வந்து சேருகிறது. அதனால்தான் அவருடைய உள்ளே உபன்யாசகர்கள் சொல்லுவார்கள், நான் ஒரு கூட்டத்தில் சின்ன வயசுலேயே கேட்டிருக்கேன், உள்ளே நுழையிற போதே வசிட்டர் கேட்டார, நீ யார், அதை தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன். இது மாதிரி மாணவன் கிடைக்கிறதுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் சார். இல்லை, எவ்வளோ பெரிய சிறப்புங்க. போன வாரம் ஒரு வாத்தியார் என் இடத்துல வருத்தப்பட்டார், சார் நீங்கள்லாம் ரிட்டையர் ஆகிட்டீங்க சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நாங்கள் மாட்டிங்கன்னு முழிக்கிறோம் சார், ஒவ்வொருத்தங்கிட்டையும் படாத பாடுபடுறோம். ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. ஒரு நல்ல குடிமகனுக்கு எது வேணும்னு கேட்டான், ஊருகான்ட்டான் ஒரு பையன்.
அது எப்படிடா உனக்கு தெரியும்னா எங்கள் அப்பா அப்பப்போ வாங்கின்னு வர சொல்லுவார். அப்போ எப்படி வளர்க்கப்படுறான் பார்த்தீங்களா, எவ்வளோ நெருக்கடி இருக்குது பார்த்தீங்களா இன்றைக்கி சமுதாயத்தில். சார் உண்மையிலே சொல்கிறேன், ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளே எவ்வளோ போராட்டம், எவ்வளோ சிக்கல் இருக்குது. அப்போ ஒரு நல்ல ஆசிரியரிடத்தில், நல்ல ஒரு ஆசிரமத்தில், நல்ல ஒரு குலக்கல்வி முறையில் நம்ம படிக்கிற போது தான் ஒரு நல்ல குரு அமைந்து விட்டால் அதை விட ஒரு இன்னும் உலகத்தில் எதுவுமே தேவையில்லை. அத்தனை பண்புகளுக்கும் சொந்தம் கொண்டாடுகிற ஒரு வசிட்டரிடத்திலே படித்த அந்த பிள்ளை. அதனால்தான் என்ன அழகாக கம்பன் காட்டுறான் சார். இது ஆரம்பத்திலேயே ரசனையை கொட்டிடுறான் கம்பன், உலகத்தை கொண்டு வந்து கண் முன்னால் காட்டுறான். ஒரு இளைய சமுதாயம் எப்படி இருக்கணுன்றது காட்டுறான். பிள்ளைகள் 4 பேர் படிச்சுட்டு வராங்க, படிக்கிற அது உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு இருந்தாலும் சொல்கிறேன். எழுதுறில் வரும்போது சாயந்தர நேரத்தில் பசங்க எப்படி ஸ்கூல் விட்டு வருவாங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நாம் அனுபவிச்சுக்கிறோம். எப்படா போகும்போது என்ன பவ்யமாக போவோம், எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு ஸ்கூல் பேக்கெல்லாம் தூக்கிட்டு அவ்வளோ போவோம். வீட்டுக்குள்ளே போகும்போது டெபன் பாஸ் உருண்டு ஓடும், அந்த ஸ்கூல் பேக் அப்படி தூக்கி போடுவோம், இந்த ஷூ ஒரு பக்கம் பறக்கும். அதனால் காலையில் நம்ம தேடணுமேன்ற அக்கறை கூட இருக்காது, அது ஒரு மூலைக்கு போகும். அப்படி ஒரு வெறுப்பு வரும் இல்லையா. ஆனால் அந்த பிள்ளைகள் படித்து முடித்து மாலை நேரத்தில் வெளியிலே வருகிற போது அந்த அயோத்தி மக்கள் எதிரிலே வருகிற பெரியவர்களை எல்லாம் அந்த மக்களை பார்த்து நியாயமாக பார்க்க போனால் படிச்சுட்டு வர இந்த பிள்ளைகளில் மூத்த பிள்ளையாகிய ராமபிரானை பார்த்து சக்கரவர்த்தியினுடைய புதல்வராயிற்றே என்று மக்கள் வந்து ஆர்வத்தோடு, எப்படிப்பா நல்லா படிச்சியா, நல்லா சொல்லி கொடுத்தாங்களா, எப்படி இருக்கிறீங்கன்னு தான் அவங்க தான் கேட்கணும். அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே முந்திக்கொண்டு ராமபிரான் கேட்கிறார், எதுவினை இடரில்லை. என்ன அழகான பார்வை பாருங்க. அவங்க கேட்கணும், ஆனால் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி இவர் கேட்குறாரு. அதான் தசரதர் ராமன். ஏன் எதுவினை இடரில்லை யாது எதிர்வரும் அவர்களை எமையுடைய இறைவன் முதிர்தரு கருணையின் முகம் மலர் மலர். அதுவும் பாருங்க அந்த இடத்துல அப்படி சித்தரிக்கிறார் கம்பர். அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையனை வென்றதம்மா என்று சொல்வதை விட உயர்ந்த இடம் இந்த இடம். என்ன கருணையால் முகம் மலர்ந்து கேட்குறார். நம்ம சாயந்தர நேரத்தில் படித்து முடிச்சுட்டு அத்தனை கனத்தோடு வர்றவனுக்கு முகம் சிரிக்குமாய்யா, முகம் மலருமாய்யா அப்படின்னா எப்பொழுதும் தன் இயல்பிலிருந்து மாறாத ஒருவர் தான் ராமபிரான் என்பதை கம்பன் காட்டுகிற சூட்சமமான இடம் அந்த இடம். அதனால்தான் அவருக்கு இளமையிலே அந்த தன்மை இருந்ததுனால, அந்த பண்பட்ட தன்மை இருந்ததனால்தான் ஆட்சியை எடுத்துக்கொள் என்று சொல்ல போது மகிழாமலும், இல்லை என்ற போது அதை பற்றி வெறுக்காமலும் சென்ற ஒரு சமநிலை. நகையே அழுகை இளிவரல் மரட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பாலெட்ட மெய்ப்பாடு என்பன்னு தொல்காப்பியர் சொன்னார். இது 9வது சுவை சமநிலை. இன்பம் வந்தால் மகிழ்வதும் துன்பம் வந்தால் துவழ்வதும் அற்ற ஒரு நிலை. அந்த சமநிலையை இளமையிலேயே பெற்ற பெருமைக்குரியவர் ராமர். அதனால தான் மக்களை பார்த்து இவர் மகிழ்ச்சியோடு கேட்குறார். முகம் மலர், அது கருணையோடு இருக்குதான் அந்த முகம். மலர் மலர்ந்தது போல் இருக்கிறதா. எது வினை இடரிலை இனிதுன்னும் மனையும். எது வினை 2 விஷயம் அதில் இருக்குது. எது வினை, என்னால் ஏதாவது உங்களுக்கு உதவி ஆக வேண்டியது இருக்கா, அல்லது நீங்கள் செய்கிற தொழிலில் பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்கா, எப்படி வேணாலும் அர்த்தம் எடுத்துக்கலாம். எது வினை இடரிலை, எந்த வகையான துன்பமும் இல்லையா, அதுவே ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள், நான் தீர்த்து வைக்கிறேன். இனிதினும் மனையும், உங்களுடைய வீட்டில் உங்களுடைய மனைவி சுகமாக இருக்காங்களா, மகிழ்ச்சியாக இருக்காங்களா? ஏன்னா இல்லத்தாலும் அரசி மகிழ்ச்சியாக இருந்தால்தான் இல்லறமே நல்லறமாக நடக்கும். அவள் கஷ்டப்பட்டான்னா எதுவுமே நடக்காது. கம்பன் காட்டுற என்ன அழகு இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் 1/2 மணி நேரம் பேசலாம். இனிதினும் மனையும். இப்போ கூட ஐயா வந்து இப்போ கம்பன் போற்றினான்ற என்பதனால் வந்து நம்ம பழனி வேலையா விருது பெறுறாங்க இல்லை, அருமையான கம்பன் பனிச்சம்பல் விருது கொடுத்துருக்காங்க இல்லையா. ஏராளமான படைப்புகள் வேறு படைச்சிருக்கிறார். இவர் இந்த படைப்புகளை படைக்கிறதுக்கு யார் சார் காரணம்? அந்த அம்மா தானே. இல்லை, நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, உங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கேட்டிருப்பீங்க, யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. தாம்பரத்தில் ஒருத்தன் நூல் எழுதி ₹1,00,000 பரிசு கொடுத்தாங்க சார். அவன் அந்த ஆள் மேடையிலே கூப்பிட்டு சம்சாரத்தை கையில் கொடுத்து இது உனக்கு தான்னாரு. அந்த அம்மா வீட்டுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டு விடுது. ஏன் அந்த புஸ்தகத்துக்கு பேர் கூட எனக்கு தெரியாது, அத்தனை பேர் மத்தியில் எனக்கு தான் சொல்லிட்டு பாராட்டி கொடுத்து எதுக்குன்னு. இந்த பார், நீ என்கிட்ட கோச்சிங் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்ல 1 மாதம்,
அப்போ எழுதின புஸ்தகம் அது. நியாயமாக பார்த்தா அந்த ₹1,00,000 உனக்கு தான் தேரணும். நான் கேட்குறேன், திருமதி பழனிவேலு வாய்ப்பளித்ததனால்தான் அவரால் எழுத முடிஞ்சது. நீங்கள் நான் விளையாட்டுக்கு சொல்லலைங்க, உட்காந்து எழுதி பாருங்க. ஒரு 2 வரி எழுதினேன், ஏங்க கடலைப்பருப்பு இல்லைன்னு காலையிலேருந்து கத்திங்கிறேன், முடிஞ்சு போச்சு, கம்பன் போயிட்டான், கடலைப்பருப்பு ஞாபகம் வரும். ஒரு அமைதியான சூழ்நிலை, மனப்பக்குவம் இருந்தால்தான் நூலை எழுத முடியும். மனம் பதற்றமடைந்தால் எதையும் சாதிக்க முடியாது இல்லையா? அப்போ என்ன அழகான இடைநிலை, இனிதனும் மனையும். வீட்டம்மா நல்லா இருக்காங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா? ஏன்னா நம்ம எல்லாம் ஆசிரியராக இருந்தவங்க, பேராசிரியராங்க, அக்கா வந்து பல பதவிகள் இருந்தவங்க. ஆசிரியருக்கு தான் சார் தெரியும், என்னை பிடித்தால் தான் நான் நடத்துகிற பாடமும் பிடிக்கும். என்ன பிடிக்கலைன்னா நான் என்ன தான் நடத்தினாலும் பிடிக்காது சார். அவன் சொல்லிவிடுவான், சார் அமைதியாக இருங்கடா, வீட்டில் சரியில்லை பொழுது சார் இருக்கணும். அங்கே வீட்டில் சரியாக இருந்தால் தான் சார் வெளியில் எல்லாம் சரியாக இருக்கும். இனிதனும் மனையும் மதிதரும் குமரர்கள் வலியர்கொள் இல்லை. யாண்டு பலவாக நரையலமாகுதல் யாங்காக எதிரெனவெனவெதிராயின் மாண்டையன் மனைவியும் மக்களும் நிரம்பினர் யான் கண்டவ அணையர் இளைஞர்கள். என்ன நாடு இது? என்ன நாடு? காடாக ஒன்றோ மேடாக ஒன்றோ அவலோக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் அவ்வழி நல்ல வாழிய நிலைனேன்னு அந்த மக்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு ஒரு சக்கரவர்த்தியினுடைய புதல்வன், தயரதனுடைய புதல்வன், அடுத்தவன் இவன் தான் ஆட்சியாளப் போகிறான் என்பதற்கு கம்பன் முகாந்திரமாக இந்த சூழ்நிலையை அமைத்து காட்டுகிறான். தயரத ராமன் அந்த இடத்துல தயரதன் எப்படி செயல்பட்டானோ அப்படி ராமபிரானும் அங்கே இளமை காலத்திலேயே மக்களோடு மக்களாக நெருங்கி இருக்கிறான் என்பதை இதைவிட யாராலும் காட்ட முடியாது. ஏன் தெரியுமா? அவங்க அப்பா யாரு? அவரை பற்றி கம்பன் என்ன மதிப்பீடு செய்கிறார்? தாயொக்கும் அன்பில், தவம் ஒக்கும் நலம்பயப்பில், சேயொக்கும் முன்னின்று செல்கதி உய்க்கும் நேரான், நோயொக்கும் என்னின் மருந்தொக்கும் இல்லை, ஆய புகுங்கால் அறிவுக்கும் எவ்வுயிர்க்கும், தாயொக்கும் அன்பில். அப்பா தாய் போன்ற தாயினுடைய ஸ்தானத்தில் இருந்து இந்த நாட்டை, இன்னும் சொல்ல போனால் மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்னா சங்க இலக்கியத்தில், உயிரெல்லாம் சென்று உறைவதோர் உடம்பும் ஆயினான்னு கம்பன் மாத்திரான். அப்போ தசரதன் உடம்பா இருந்தான், மக்கள் உயிராக இருந்தாங்க. என்ன அழகு! அதனால்தான் தாயுக்கும் அன்பில், தாய்க்கு நிகராக உலகத்தில் எங்கே யாரையுமே நீங்கள் சொல்ல முடியாது. அம்மா என்று அன்னை தமிழிலே அழைத்தால் மஞ்சளும் குங்குமத்தோடு பட்டுடுத்திய ஒரு பெண் தாய் கண் முன்னால் தெரிவாள். உம்மா என்று நீங்கள் இஸ்லாத்திலே அழைத்தால் வர்தானிந்த ஒரு தாய் கண் முன்னால் தெரிவாள். மம்மி என்று நீங்கள் அழைத்தால் பேண்ட்டும் சட்டையும் தொப்பியும் போட்ட தாய் கண் முன்னால் இருப்பாள். அம்மா என்ற சொல் வேறு, உம்மா என்ற சொல் வேறு, மம்மி என்ற சொல் வேறு. ஆனால் அம்மா தாய் என்ற உணர்வு ஒன்றாகத்தான் இருக்கும். அதனால்தான் இவன் யாரும் இவன் உயர்ந்தவனா, இவன் தாழ்ந்தவனா, இவன் ஏழையா, இவன் பணக்காரனான்னு பார்க்கற தசரதன் எல்லாரையும் ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து சமமாக பார்த்ததனால் தாயொக்கும் அன்பில். என்ன அழகு! சாதாரணம் இல்லை சார். நம்ம காலத்திலே நாம் பார்த்தோமே ஒருத்தரை, பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறாரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சட்டமன்ற ஹாஸ்டல், எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்குல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்குங்கிற விடுதி இருக்குது. அங்கே அவங்கவுங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க, ஒரு பியூன் கொடுத்துருப்பாங்க. முக்கிய தேவர் என்று ஃபார்வர்ட் பிளாக்கில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கிய தேவர் ஒரு அறையில் இருக்கிறார். அவருடைய பியூன் வந்து மண்ணாங்கட்டின்னு பேர் அவனுக்கு. சாயந்தரம் 6 மணிக்கு ஆல் இண்டியா ரேடியோவில் செய்தி வருது. அப்போல்லாம் டிவி கிடையாது. ரேடியோவில் 6 மணிக்கு செய்தி வருது. அங்கே அவங்க 2 பேர் மட்டும்தான் உட்காந்து கேட்டுங்கிறாங்க. செய்தியில் என்ன சொல்கிறான்? இனி அதாவது அரசாங்கத்தில் வேலை செய்கிறவர்கள் குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பாவது படித்திருக்க வேண்டும் என்று ஜிஓவை முதலமைச்சர் கையெழுத்து போட்டு வெளியிட்டுட்டாருன்னு வருது. மண்ணாங்கட்டி பதறிட்டான். முக்கிய தேவரை பார்த்து இப்படின்னா ஓன்னு அழுதான். ஏண்டா அழறேன்னார். 6 பிள்ளைங்க, நான் எப்படி பழைக்க போகிறேன்? கை நாட்டு பேர் வழி, நான் வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது. சாமி, உன்னை தான் நம்பியிருக்கேன். நீ முதலமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமானவர், கொஞ்சம் எனக்கு பரிந்துரை பண்ணி என்னை கொஞ்சம் காப்பாற்று. இவன் தொல்லை தாங்க முடியல. பார்த்தாரு. அவர் யோசிச்சார்,
செக்ரட்டரியேட்டில் இப்போ யாருமே இருக்க மாட்டான். மணி 6:15. அதனால் இந்த மண்ணாங்கட்டி மாதிரி ஒரு பியூன் தான் அங்கே இருப்பான். ஒரு ஃபோனை போட்டு இவனுக்கு ஆறுதல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த டெலிஃபோன் அந்த ரிங்கை போட்டு நம்பரை போட்டு இவன் கையில் கொடுத்து, படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத இந்த மண்ணாங்கட்டி ஏன் பியூனாக இருக்கக்கூடாதுன்னு கேள்றான்ட்டார். ஏன் தெரியுமா? இவனை மாதிரியே ஒரு பியூன் அங்கே இருப்பான்னு நினச்சின்னு அவர் சொல்லிட்டார். இவன் என்ன பண்ணால் உடனே நம்பிக்கையோட தெம்பா அந்த ஃபோனை வாங்கி, படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத இந்த மண்ணாங்கட்டி ஏன் பியூனாக இருக்கக்கூடாதுன்னு மூக்கா தேவர் கேட்க சொன்னாருன்ட்டான். மூக்கா தேவர் கை கால்லாம் நடுங்குது. அட செண்டாள பாவி, என்னையடா போட்டு கொடுத்தேன், நீ தானே கேட்க சொன்ன, நீங்கள் கேட்டதை நாங்கள் அப்படியே கேட்டேன். ஐயா நடந்ததுயா 15 நிமிஷத்தில் ஆள் வருதுயா, மெசஞ்சரு நேராக வந்துட்டாயா, உங்கள் 2 பேரையும் ஆக்ஷன் வர சொன்னாங்க செக்ரட்டரியேட். அவங்க 2 பேர் நிலமை அப்போ எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். கை கால்லாம் ஆடுது. மூக்கா தேவரும் மண்ணாங்கோட்டி பியூன் 2 பேரும் உள்ளே வராங்க. செக்ரட்டரியேட்டில் யார் மேலே அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அவர் குறிப்பிட்ட சில ஃபைலை பார்க்கணுன்றதுக்காக எல்லாரையும் பியூன் மோல் கொண்டு மொத்த பேரையும் அனுப்பிட்டு அவர் மட்டும்தான் உட்காந்துங்கிறாரு பெருந்தலைவர் காமராஜர். இந்த ஃபோனை அட்டன் பண்ணதே அவர் தான். அதனால் அவர் என்ன பண்ணார், இவர் தான் நேரடியாகவே கூப்பிட்டு, ஆச்சரியம் என்ன தெரியுமா சார், உலக அதிசயம் சார், இதெல்லாம் பிள்ளைகளுக்கு டெக்ஸ்ட் புக்கில் வரணும் சார், இது பாடத்திட்டத்தில் வரணையா, இது உள்ளே வரும்போதே பெருந்தலைவர் என்ன சொன்னார், சிஎம் இல்லை ஒரு இப்போ, மண்ணாங்கட்டி என்னை மன்னிச்சிருப்பா, மண்ணாங்கட்டி என்னை மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிருப்பா, உன்ன மாதிரி ஒருத்தன் பாதிக்கப்படுறான்றது எனக்கு தெரியலப்பா, நான் என்ன பண்ணுறேன், நாளைக்கு அந்த ஜீவோவை மாற்றிடுறேன், இனிமேல் வேலைக்கு வருகிறவர்கள் 5ஆம் வகுப்பு படித்திருக்கணும்னு நான் மாற்றிடுறேன் ஜீவோன்ட்டார். ஒற்றை மனிதன் என்று பார்க்கவில்லை, அவனும் என் சகோதரன் என்று பார்த்து ஜீவோவை மாற்றி போட்டார். இதுதான் தாயோக்கும் அன்பில். இதுதாங்க மனசு. தாய் அந்த பிள்ளையாவது நிராகரிப்பாளா? நிராகரிப்பாளா தாயே? வித்தியாசமாக ஒரு தாய் வரம் கேட்டாலாமே, இறைவா எனக்கு என்ன நரகத்தில் சேர்த்துடு, ஏன் இப்படி கேட்குற, எல்லாரும் சொர்க்கம் கேட்பா, இல்லை இல்லை என் புள்ள படாத அட்டூழியம் பண்ணுறான், கண்டிப்பாக நரகம்தான் போவான், அங்கேயும் போய் என் பிள்ளையை நான் பார்த்துக்கணும், அதனால் என்ன நரகத்துக்கு போனேன். இதுதாங்க தாய் உள்ளம். அதனால தாயிற் சிறந்த தயாபரனேன்னு சொல்கிறோம் இல்லை, தாய்மை. அந்த தாயுக்கும் அன்பில் தவமுக்கும் நலம் பயப்பில். தவம் எதுக்காக? ஒரு குறிக்கோளை, லட்சியத்தை, ஒரு செயல்பாட்டை முன்னிறுத்தி செய்யப்படுகிற தவம். தவம் சரியாக இருந்தால் தான் அது பலிக்கும் இல்லையா? அதுதான் முக்கியம். தவம் ஒக்கும் நலம் பயப்பில்னா அதுக்குள்ளே இருக்கிற அர்த்தமே வேற. சும்மா போலி தவம் இல்லது, ஆத்மார்த்தமாக மனக்கட்டுப்பாடு. அதனால அந்த சுய கட்டுப்பாடுன்னு நான் பாருங்க, அந்த சுய கட்டுப்பாடோடு அந்த தவத்தை நோக்கி நம்ம பயணப்படுகிற போது அது என்ன பலனை கொடுக்குமோ அது கண்டிப்பாக கொடுக்கும். அதுபோல் கொடுக்கிறவன் தான், பலன் விளைவிக்கிறவன் தான் தசரதன். அப்படியானால் அந்த பொறுப்பை, அதே பண்பை, அதே கலாச்சாரத்தை, அதே மனித நேயத்தை ராமபிரானும் கையில் எடுக்கிறார். இந்த மாதிரி பிள்ளைகள் பெறுறது எவ்வளோ பெரிய விஷயம் சார். அதான் தசரத ராமன்றதுக்கு தசரதனுடைய அருங்குணங்கள் இளமையிலேயே வளமாக வருகிறது. ஒரு இடம் இவர் ஆட்சியை அவர் கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டு மந்திரி சபையில் கூப்பிட்டு பேச்சு முடிவெடுத்துட்டு சுமந்திரனை அனுப்பி ராமனை கூட்டிகிட்டு வான்னு சொல்கிற போது அழகான இடம். பெருமானும் பிராட்டியும் இளைய பெருமாளும் அப்படி 3 பேரும் ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல இருக்கிற போது சுமந்திரன் போய் கண்டு கை தொழுது, ஐய இக்கடலடை கிழவோன் உண்டு ஓர் காரியம் வருக என உரைத்தனன் எனலும் புண்டரீகக்கண் புரவலன் எப்படி எழுந்தானா, பொறுக்கனை எழுந்து. பொறுக்கனை எழுந்துன்னா என்ன தெரியுமா? அதிவிரைவாக. இது தென்னார்காடு மாவட்டத்து வழக்கு. இது பொறுக்கனை. இதே நீங்கள் வடார்காடு மாவட்டத்தில் போங்க, என்னடா நான் நினச்சேன் நீ பொசுக்குன்னு வந்துட்ட,
இது பொசுக்குன்னு அவன் மாற்றிட்டான். வேகம். ஆனால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பொறுக்கனை. பொறுக்கனை எழுந்துட்டான் சார். எழுந்து கொண்டல் போல்பவன் கொடி நெடுந் தேர்மிசை கொண்டான். யாரு அந்த இடம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பண்பாடிங்க. மனைவி, கட்டின மனைவி, அதுவும் புது மனைவி, அங்கே தான் உட்காந்துங்கிறா. இந்த பக்கம் லட்சுமணன் தம்பி இருக்கான். மனைவி கிட்ட கூட ஒரு வார்த்தை, அப்பா கூப்பிட்றார், போய் வரட்டுமா? இப்போல்லாம் நாம் அனுமதி இல்லாத போக முடியுமா? ஆமாம், ஏன்னா இப்போ இருக்கிற காலம் மாறி போச்சு சார். எங்கள் அப்பா உட்காந்துருப்பார், எங்கள் தாத்தா உட்காந்துருப்பார், பாட்டி வந்ததுன்னா 4 ஆம்பளைங்க பேசுகிற இடத்துல உனக்கு என்ன வேலை, உள்ளே போன்னுவார். ஒரு காலம் எங்கள் அப்பா சொன்னார், அவசரப்பட்டு உள்ளே போடாத, இங்கேயே நில்லு. நான் என்ன சொன்னேன், என்னம்மா கேட்குறாங்களே, என்ன சொல்ல, என் பையன் சொல்கிறான், எதுவாக இருந்தாலும் அவங்கள கேட்டுங்கன்ட்டுப்போம். காலம் மாறி போச்சு சார். பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடனங்கள் மாதர் அறிவை. அப்போ ஒரு காலம், இப்போ அப்படி இல்லைங்க. ஒரு பெண்ணுக்கும் அதை ஆய்ந்து பார்த்து சொல்லக்கூடிய அற்புத ஆற்றல் இருக்கிறது என்று உணர்ந்திருக்கிற காலம் இல்லையா? அதை சுட்டி காட்டுறான் சார். நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒரு வார்த்தை கூட சொல்லலை சார். நான் போயிட்டு வரட்டுமான்னு கூட கேட்கல, திடீர்னு போகிறேன்னு கவலைப்படாதுன்னு சொல்லலை. பொறுக்கனை எழுந்தான். அப்பாவினுடைய சொல்லுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கிற பிள்ளை என்பதுதான் அதற்கு மிகப்பெரிய அர்த்தம். பிள்ளைன்னா அப்படி இருக்கணும் சார். அதான் தந்தையினுடைய, தசரதனுடைய வளர்ப்பு, தசரதனுடைய செயல்பாடு, தசரதன் எப்படி நடக்கிறான் இல்லையா? குடும்பம் தானே சார் ஒரு பயிற்சி கொடுக்கிற நிலையம். மனித பயிற்சி கொடுக்கிற நிலையமே குடும்பம் தானே. அறிவு பயிற்சி கொடுப்பது பல்கலைக்கழகம். ஒரு ஆணையோ பெண்ணையோ உருவாக்கி உலகத்துக்கு தருவது 2 அறை, ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை இல்லையா? அப்போ அந்த கருவறையில் அந்த உறவுகள் தானே அந்த தாய் தந்தை. அதனால தான் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்த கோவில் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சாதாரண சொற்கள் அல்ல, தொடர்கள் அல்ல அவைகள். அப்போது பொறுக்கனை எழுந்து அப்பா கூப்பிட்டுட்டாருன்னு உடனே அதிவேகமாக 1 செகண்ட் கூட வீணாக்காமல் அந்த காதல் செவிக்கு உள்ளே நுழைந்து அது உணர்வோடு கலப்பதற்கு முன்பாகவே எழுந்து எப்படி போனானா, கொண்டல் மேகம் போல் எழுந்தான். ஏன் தெரியுமா? தேவர்கள் கஷ்டப்பட்டுருக்கிறான், இப்போ காயிற மாதிரி அவன் காஞ்சங்கிறான். அருள்மழை பொழிவதற்கு அவன் புறப்பட்டான். தேவர்கள் ஆரவாரம் செய்தா, நம்ம குறை முடிஞ்சு போச்சு, முடுறா, அவ்வளோதான், அழைப்பு வந்துடுது. அப்போது தந்தையினுடைய சொல்லுக்கு அவ்வளவு மரியாதை இருந்தது. ஏன்னா ஒரு பழமொழி சொன்னான், உப்பின் அருமையும் தந்தையின் பெருமையும் இல்லாத போது தான் தெரியும். இல்லை, இல்லாத போது தான் சார் தெரியும். நானே பட்டிமன்றத்தை பல இடங்களில் சொல்கிறது, நல்ல செய்திகளை இடையில சொல்லுவேன். ஒரு அப்பா பிள்ளைய அழைச்சின்னு போகிறான் சார் கோவிலுக்கு. நாமும் அப்படி போயிருப்போம். கூட்டமாக இருக்கும், அங்கே தேவாராதனை நடக்கும். சாமி தெரியுதாடா? தெரியலப்பா. தூக்கி சர்ன்னு தோல் மேலே வச்சு, இப்போ தெரியுதா? தெரியுதுப்பா அப்படின்னுவோம். ஆனால் அப்பாவினுடைய பெருமை தெரியாது. இறக்க விட்ட பிற்பாடு நமக்கு 40 வயதான போது நாம் என்னுடைய பிள்ளையை கூட்டிகிட்டு போய் அதே மாதிரி சாமி தெரியுதாடான்னு தெரியலப்பான்னு தோல் மேலே தூக்கி காட்டுற போது, சாமி தெரியுதுப்பா நல்லா தெரியுதுப்பான்னு அப்போ தான் நம்முடைய உணர்வு எப்படி மாறும் தெரியுமா? இதே மாதிரி தாண்டா நானும் சொன்னேன். இன்றைக்கி நான் உணர்ந்து பார்க்குறேன், ஒரு சாமி மேலே உட்காந்துதான்டா இன்னொரு சாமியை பார்த்தேன். அப்போ உப்பின் அருமையும் அப்பாவின் பெருமையும் இல்லாத போது தெரியும். அந்த எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறப்பு தந்தையினுடைய வளர்ப்பு, தாயினுடைய வளர்ப்பு. இந்த 2 பேர் தானே சார் ஒரு பொறுப்பான பிள்ளை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கி இது எல்லாமே போச்சு சார். ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். இங்கே இருக்கிற தாய்மார்கள்லாம் நான் வணங்குறேன். சீரியலை தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே ஐயா. அவங்களுடைய படைப்பெல்லாம் எவ்வளவு பெரிய படைப்பு. ஏதாவது ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு நீதியை சமுதாயத்தை கொண்டு வந்து எஸ்பி ஐயா தருவாங்க. இன்னைக்கு இருக்காது இல்லையே சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். சீரியல் தயவு செஞ்சு அது பார்க்காம இருந்தாலே நம்முடைய சிந்தனை நல்லா இருக்கும். உண்மைதாங்க, விளையாட்டுக்கு சொல்லலை. என் ஒய்ஃப் மேலே எனக்கு ரொம்ப பக்தி மரியாதை இருந்தது முதல்ல. இப்போ பக்தியாகவே மாறி போச்சு. நான் ஏன் விளையாட்டு சொல்லலை, ஒரு நாள் ஒரு சீரியலை பார்த்தேன், ராத்திரி பூரா தூக்கம் இல்லை.
ஒரு சீரியலே நம்மளை இவ்வளோ உறுத்துதே, 7-8 சீரியல் அவள் பார்த்துட்டு அதையும் மீறி என்னை ஞாபகம் வச்சுன்னு சோறு போடுறா பார்த்தீங்களா? ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு அலைக்கழிக்குது மனசை. வார்த்தைகளாவது நல்லா இருக்கா சார்? அருள் வார்த்தைகளை எதையாவது ஒரு சீரியலில் காட்டுங்க பார்ப்பேன், நான் என்னுடைய வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன். கிடையாது சார். பரணி பேசுனாங்க, ரொம்ப அழகான ஒரு இடத்தை தொட்டது அந்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க ஐயா. ஏன்னா இந்த மாதிரி பிள்ளைகள் தான் பேசணும். அவங்க தான் ஆரம்பிக்கணும். வருங்காலத்தில் கம்பன் வாழலான்னா அவங்களால தான் வாழ முடியும். சிந்தாமல் சிதறாமல் எடுப்பு தொடுப்பு முடிப்பு 3 அந்த இருந்த பிள்ளைகளுடைய பேச்சில் நான் கவனித்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பாராட்டுகிற பண்பு கூட கம்பன் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறான். அத்தனை பேரும் பாராட்டினதுனால தான் சார் அனுமன் விஸ்வரூபம் எடுத்தான். எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும் அவனே நினச்சிருந்தான்னா அந்த விஸ்வரூபம் வராது இல்லையா? அவனுக்குள்ளே இருக்கிற ஆற்றலை பாராட்டு என்பது தான் சாதாரண இல்லை. அதனால் ரொம்ப அழகான ஒரு செய்தியை இடத்தை தொட்ட அந்த பிள்ளை. ஜடாயுவுக்கு சிறிய தந்தையாக ஏற்றுக்கொள். ஏன் தசரதன் எப்படிப்பட்டவன்? அவன் தான் சொன்ன மாதிரி அறிவுக்கும் எல்லா உயிருக்கும் நம்பாரு. அவனுக்கு விலங்குகள் வேறல்ல, பறவைகள் வேறல்ல, மனிதர்கள் வேறல்ல, அனைத்து உயிருக்கும் அறிவு போன்று திகழ்ந்தவன் அவன் என்பதனாலே ஜடாயு பறவைகளுக்கு அரசனாகி அவனையும் தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டவன். தனக்கு எப்பொழுது அவன் நண்பனாக அமைந்தானோ அவன் ராமபிரான் தசரதனுடைய தன் நண்பனுடைய மருமகள் இந்த நிலைக்கு ஆளாகிவிட்டாள் என்று தன்னுயிர் கொடுத்து தன்னுயிர் புகழ்க்கு விற்றான்னு கம்பன் ஒரு அடைமொழி போடுவார் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்திருக்கிறான் ஜடாயு. ராமபிரான் சந்திக்கிற போது அவருக்கு என்ன பண்ணுறாரு? ஈமக்கைங்கரியத்தை செய்கிறார். தவமிருந்து பெற்ற பிள்ளை தன் கரத்தால் தந்தைக்கு செய்ய முடியவில்லை. ஆனால் தந்தைக்கு நண்பனாக இருந்த பாக்கியம் பெற்ற ஜடாயுவுக்கு அந்த பாக்கியம் கிடைத்ததென்றால் யாருக்கு எப்போது எந்த பாக்கியம் கிடைக்குமோ அப்போது அது கிடைத்தே தீரும் என்பதுதான் நியதி. எவ்வளவு தர்மங்குது உள்ள, எவ்வளோ அறம் இருக்குது, இன்னும் நிறைய விரிவாக போய்கிட்டே இருக்கலாம். அன்புக்குரியவர்களை பிற்காலத்தில் அது எங்கே மேற்கோள் காட்டப்படுகிறது தெரியுமா? ஸ்ரீரங்கத்திலே பெரிய நம்பி என்கிற மிகப்பெரியவர் ஆச்சாரிய புருஷர் வாழ்ந்து கொண்டு வருகிறார். அவருக்கு நண்பராக இருந்தவர் மாரணேரி நம்பி என்கிற தாழ்த்தப்பட்ட குலத்தை சார்ந்த ஒருவர். அவரும் வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆழங்கால் பட்டவர். மாரணேர் நம்பி இறந்த பிறகு அவரை தொட்டு தூக்கிச் சென்று இடுகாட்டுக்கு எடுத்துச் சென்று ஈமக்கைங்கரியத்தை பெரிய நம்பிகள் செய்கிறார்கள். ஊரே எதிர்க்கிறது. நீ எப்படி ஒரு ஒதுக்கப்பட்டவருக்கு நீ உரிமை நீ இந்த நிலையை செய்யலாம்? ஆகையினால் வருகிற திருவரங்கத்தினுடைய ஸ்ரீரங்கத்திலே திருத்தேர் வைபவம் நடக்கிற போது உங்கள் தெருவுக்கு உங்கள் வீட்டிலே அந்த திருத்தேர் வந்து நிற்காது என்று அறிவித்து விட்டார்கள். பெரிய நம்பிகளுடைய மகள் அந்துழாய் ஆத்மார்த்தமாக பிரார்த்திக்கிறாள். பெருமாளே, அரங்கா, ஊர்தான் இந்த கட்டுப்பாட்டை விதிக்கிறதென்றால் உனக்குமா என் தந்தை செய்தது தவறா, உனக்குமா என்று உள்ளூர பிரார்த்திக்கிற போது அருமை பெரியோர்களே, சரியாக அந்த தேர் அவருடைய வீட்டு வாசலில் அச்சு முறிந்து நின்றது என்றால், அச்சு முறிந்து நின்றது. நீங்கள் ஆத்மார்த்தமாக கள்ளம் கபடம் இல்லாமல் பிரார்த்தியுங்கள், அது சத்தியமாக நிறைவேறும். அதில் வாய்மையும் தூய்மையும் தர்மமும் இருக்க வேண்டும். சுயநலமற்ற தன்மை இருக்கணும் நிச்சயமாக. இல்லைன்னா ஒரு அகிம்சையில கையில் எடுத்து ஒரு விடுதலையை வாங்க முடியுமா ஐயா? ஒரு அகிம்சையை கையில் எடுத்து நீ சத்தியவானா இல்லைன்னா அது வந்திருக்காது. சத்தியவானா இருந்ததுனால தான் அது வந்தது. ஏன் நீ கட்டுகிற பள்ளிக்கூடத்திற்கு தாழ்த்தப்பட்டவர்களை சேர்க்கவில்லை என்ற ஒரு உறுதியை கொடு. அந்த பள்ளிக்கூடத்தை பல கோடி ரூபாய் போட்டு நாங்களே கட்டி கொடுக்கிறோம் என்று பெரியவர்களெல்லாம் வந்தபோது அண்ணல் காந்தியடிகள் சொன்னார், இந்த நாட்டின் விடுதலையே கொடுத்தால் கூட நான் வாங்க மாட்டேன், என் கொள்கை மாறாது என்று சொன்னாரே. அதனால தான் அது சாத்தியமாயிற்று. அதனால்தான் தசரதன் சொல்லுகிற போது சொன்னார், தவம் முக்கும் நலம் பயப்பில்னர்.
அப்படி இந்த பெரிய நம்பி சொன்ன தந்துழாய் பிரார்த்திக்கனால அந்த தேர் அச்சுமுறிந்து நின்றது. ஆனால் ஊராரெலாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? கேட்டாங்க, என்னதான் இருந்தாலும் நீங்கள் செஞ்சது தப்பு. யார்? பெரிய நம்பியை பார்த்து கேட்குறாங்க, என்னதான் செஞ்சாலும் நீங்கள் செஞ்சது தப்பு. நாங்கள் ஊரே ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒருவரை நீங்கள் எப்படி அப்படி கொண்டு போய் செய்யலாம் அப்படின்னு கேட்டபோது ஒரே ஒரு கேள்வி மக்களை பார்த்து கேட்டார் பெரிய நம்பி. ஐயா, நான் ஒரு 2 கேள்வி கேட்குறேன். உலகத்தில் கடவுள் பெரியவரா, மனிதன் பெரியவரா? கடவுள் தான் பெரியவர். சரி, 2வது கேள்வி நான் கேட்குறேன், மனிதர்கள் பெரியவர்களா, விலங்குகள் பெரியவதா? மனிதர்கள் தான் பெரியவர்கள். அப்படியானால் ராமபிரான் ஜடாய் என்ற விலங்குக்கு ஈமக்கைங்கரியம் செய்தது சரி என்றால் நான் செய்ததும் சரிதான் என்று சொன்னார். இல்லையா? பெரிய நம்பியினுடைய வரலாறு. ஆகையினாலே ராமன் என்பது தசரதனுடைய அருங்குணங்கள், அவருடைய செயல்கள், அவருடைய அதாவது முன் உதாரணம். சார், எனக்கு யார் ஹீரோ? எங்கள் அப்பா தான் ஹீரோ. பிள்ளை கட்டு விடுவான், கட்டவன் இல்லை சார். அவங்க நாம் என்ன காட்டுறோமோ அதுதான் நடப்பாங்க. நாம் எதை சொல்லிக் கொடுப்போமோ அதான் சொன்னோம். ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோன்னு வச்சுங்க, ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கங்க எனக்காக. இது நடந்த உண்மை. ஒரு வீடு திறந்துருக்கு, வரவேற்பதற்கு அடுத்து டைனிங் ஹாலு. அப்பா அங்கே தட்டோடு உட்காந்துங்கிறார், எதிரில் சின்ன பிள்ளை தட்டோடு உட்காந்துங்கிறார். உள்ள அம்மாவுக்கு ரொட்டி தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடல்நலம் சரியில்லை. இருந்தால் அப்போ கேஸ் கிடையாது அந்த வீட்டில், எரிகிற அடுப்பு. அந்த அடுப்பில் முகம் கருகி கொண்டு அந்த ரொட்டி தயாரித்து கொண்டு வந்து அப்பா தட்டில் வைக்கிறார். அப்பா தட்டில் வச்சுட்டு உள்ளே போயிட்டாங்க. பையன் பார்த்து அருவறுப்பு பண்ணுறாரு. என்ன அம்மா கரையர்னு இருக்குது, இவ்வளோ கருப்பா? ஆனால் அப்பா சொன்னார், பிள்ளையனுடைய முகபாவனையை புரிஞ்சுக்கிட்டாரு. அம்மாடே, என்ன இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ரொட்டி, ரொம்ப முருகலாக இருக்க, சபாஷ்ன்றாரு. பையன் கேட்டான், என்னம்மா அம்மா கருப்பாக இருக்குது, அதை போய் முருகல்னு சொல்கிறீங்க? அப்பா சொன்னார் மெல்லமாக, பிள்ளை காதலை விளற மாதிரி, அடே ஏற்கனவே அம்மா உடல்நலம் சரியில்லாட்டாலும் எரிகிற அடுப்பில் முகம் கருகி கொண்டு இதை தயாரிக்கிறாடா, இதுவும் கருகி போச்சுன்னு நான் சொன்னேன். அவன் மனசு கருகிடும்டா. அப்படி மனசு கருகிற மாதிரி வார்த்தைகளை சொல்லக்கூடாது. எரிகிற நெருப்பை விட வார்த்தைகளின் நெருப்பு தான்டா கருக வைக்கும். அப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னார். அதை கேட்டுக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் யாரையும் புண்படுத்தாமலே நடந்தவர் தானே மேதக அப்துல் கலாம் என்கிற மனிதன். நாம தான் சார் சொல்லிக் கொடுக்கணும். பல வீடுல போய் கேட்டு பாருங்க, நாம சொன்னா அது எங்க கேட்குது? நாம எதையுமே இப்போ இருக்கிற ட்ரெண்டு சார், நான் சொல்கிற சூழ்நிலை அப்படி இருக்கு. இல்லைன்னா அவன் சொல்லுவானா, 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் உள்ளே வந்து சொல்கிறானா, ரியல் எஸ்டேட் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுற சோகமாக உட்காந்துங்கிறா, உள்ளே ஓடி வந்து சொல்கிறான், அப்பா கணக்கில் நான் 100 வாங்கிட்டான், நீ என்னப்பா நினைப்பேன்? ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துருண்டா. அப்படியெல்லாம் உனக்கு வரக்கூடாதுன்னா 20 வாங்கியிருக்கிறேங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை எங்கேயாவது நிம்மதி இருக்குதுங்களா? யாராவது கேட்குறானா? ரொம்ப நான் என்ன கேட்குறேன், இளமையிலிருந்து கொடுக்கணும் சார். அது எப்பொழுது அவன் அந்த சிந்தனையை எப்பொழுது அந்த எல்கேஜி சொல்கிறான் பாருங்கள், எல்கேஜி பருவத்திலிருந்தே அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் சார். எல்லாத்தையும் கொடுக்கணும். வளமான அறப்பண்புகளை முதல்ல விதைக்கணும். ஏன்னா நிலம் பண்பட்டால் நல்ல நெல் விளையும், மனம் பண்பட்டால் நல்ல சொல் விளையும். நாம தான் சார் உருவாக்கணும். அம்மாவை இப்படி பார்க்கணும், அப்பாவை இப்படி பார்க்கணும். மாமியார் பிரச்சனை பெருசாக பேசுகிறானே, வீட்டுக்குள்ளே அத்தனை ஒற்றுமைகளும் வந்தால் தான் சார் வெளியில் உலகத்தில் வரும். அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போகிறோம், பக்கத்தில் வீட்டு அம்மா வந்து உட்காந்துங்குது, அந்த பொண்ணு மருமக அந்த மருமகிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. அப்போ அவங்க மாமியார் உள்ளே வராங்க, தடுப்பூசி வருது கம்முன்னு இருன்னு. நானே கேட்டேன், என்னம்மா சொல்கிறேன்? இல்லை, எங்கள் மாமியாருக்கு எதிர்ப்பு சக்தி அதிகம், அதனால் சமூகம் எங்கே போகுது? அதனால தான் நான் சொல்கிறேங்க, சின்ன பிள்ளைகளுக்கு எதிரில் கணவன் மனைவியும் சண்டை போடக்கூடாது. யாரும் இல்லாத போது நீ கொஞ்சம் மாஞ்சிக்கோ, எல்லாம் பேசிக்கோ. தாத்தா பாட்டி மாமனார் மாமியாரை எப்படி மதிக்கணும்னு ஒரு மருமகள் கற்றுக் கொடுக்கிற பாடம் தான் அவளுடைய பிள்ளைக்கும் அது போய் சேரும். கட்டாயம் நாம் எப்படி நடக்கிறோமோ அப்படி தான் சார் நாம் நடப்பான். ஏன்னா விலங்குகளும் பறவைகளும் கற்றுக்கொண்டே பிறக்கின்றன, மனிதன் மட்டும்தான் பிறந்த பிறகு கற்றுக்கொள்ளுகிறான். எந்த பறவைக்கும் இந்த திசையில் பறக்க வேண்டும் என்று பயிற்சி களங்கள் இல்லை, ட்ரைனிங் கிளாஸ் கிடையாது, ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் இயற்கையாகவே கொடுத்துருக்கிறான் சார்.
பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து வேடந்தாங்களுக்கு வந்து 1 மாதம் 2 மாதம் இருந்துட்டு மறுபடியும் அதே திசையில் போகுது. எந்த கூகுள் மேப் சார் போகுது இது? என்ன ஆச்சரியம்! கடவுளுடைய படைப்பில் பிரபஞ்சத்தில் என்ன நீ ஒன்றுமே பண்ண முடியாது சார். இவ்வளவோ இருக்குது விஷயங்கள். நாம் தான் எல்லாம் தெரிஞ்சு ஒன்றும் தெரியாது நமக்கு. அதற்கு உரிய திறமைகளையும் ஆற்றல்களையும் ஆண்டவன் வைத்திருக்கிறான். அதனால தான் சொல்கிறான், இப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறப்பு வந்த பிள்ளைகளை உருவாக்குறது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு தயரத ராமன் உருவாக வேண்டும் என்றால் அப்பா தயரதனாக வாழ வேண்டும். அப்பா தயரதனாக வாழ வேண்டும். நான் எப்படியோ இருப்பேன்டா, என் காலத்தில் அப்படி இருந்தேன், நான் இப்படிலாம் மாறணும் சார், மாறணும் சார். இன்னும் சில இடங்களில் கோடிட்டு காட்டுறேன் சில நேரத்தின் அருமை கருதி. சில சமயத்தில் பார்த்தா நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அப்பாவனுடைய தாக்கம் பிள்ளைக்கும் இருக்கும் இல்லை? அப்பா என்ன பண்ணார், வேட்டையாடணும்னு போய் ஒரு புதரில் மறைஞ்சு இருந்து சலசலன்னு தண்ணியில் சத்தம் கேட்ட உடனே இதோ ஒரு யானை தான் வந்து எடுத்துன்னு அம்பை போட்டார். அது பிறவிக்குள்ளாக இருந்த தாய் தந்தையினுடைய பிள்ளையாகிய சிரவணன் மேலே விழுந்தது. சிரவணன் போனான் இல்லையா? சிரவணன் போயிட்டானா? அப்போ என்னாச்சு, அது மிகப்பெரிய ஒரு சாபத்துக்கு அவன் ஆளாயிட்டான். இப்போ ராமபிரானும் என்ன பண்ணார், அழகா பிள்ளை கூட சொல்லிச்சு, ராம இந்த கூனி மண்ணுண்டை அடித்தான்னு. அது ஒரு இடமும் சொல்லலாம். அவர் எப்படி மறைஞ்சிருந்து அம்பு போட்டு ஒரு சில சிக்கலுக்கு ஆனாரோ, இவரும் மறைஞ்சிருந்து வாலி அம்மையால் அம்பு போட்டு இவரும் சிக்கலுக்கு ஆளானார். ஆமாம், இப்படியும் பார்க்கலாம் அப்படியும் பார்க்கலாம் பார்வையை. தசரத ராமன்னா எல்லாத்துலேயும் பார்க்கலாம். நீங்கள் எல்லா காண்டத்திலையும் பரவிக்கிட்டே வரும். ஏன்னா சீதாராமன் என்று சொல்வதை விட, அயோத்தியராமன் என்று சொல்வதை விட, ராஜாராமன் என்று சொல்வதை விட, கல்யாணராமன் என்று சொல்வதை விட, பலராமன் என்று சொல்வதை விட, தயரதராமன் என்று சொல்வதில் தான் கம்பனுக்கு மிகப்பெரிய விருப்பம். அதனால்தான் ஒவ்வொரு இடத்துலையும் அதை நினைவுபடுத்திக்கிட்டே போகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2-3 விஷயங்களை பார்க்குறேன். அதனால தான் இன்னொன்றுங்க, இவன் ராமபிரான் ஒரு தவறை செய்துட்டா அப்படின்னாலும் கூட அந்த தவறை கூட சுட்டி காட்டுவதற்கு ஒப்பீடு யார் தெரியுமா? கம்பன் காட்டுறது தசரதனை தான். அதனால்தான் வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினாய். நீ தசரதனுக்கு பிள்ளையா நீ அப்படின்னு ஒரு இடத்துல நெறி தவறுகிற போது கூட தசரதனை கொண்டு வந்து காட்டி அந்த சீர்தூக்கி பார்க்குற அந்நிலையை கம்பன் காட்டுறான்னா தசரத ராமன் தசரதனாக இருக்க வேண்டும் என்று கம்பன் காட்டுகிற இடம் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுகிறது 2 பேருக்கும் உண்டு இல்லை? கைகேயி சாரத்தியம் பண்ணி அங்கே கார்த்தவீரிய அர்ஜுனன் ஜெயிச்சதுனால என்ன பண்ணார், மனசு அந்தம்மா வரங்கட்டுது. சில பேர் தானாக மாட்டிக்குவான். சொந்த காசில் சூனியை வச்சுக்கிற கதை இது. ஆமாம், நான் தானாக கேட்குறேன். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டான். நீங்கள் உணர்ச்சி வசப்படுகிற போது உண்மையை தேட முடியாது. அபரிதமான ஒரு உணர்ச்சி ரொம்ப பொங்குது அவனுக்கு. தசரதனுக்கு 2 வரங்கள் தரேன், நீ என்ன வேணாலும் கேளு. அந்த அம்மா மகாராஜதந்திரி. அது இப்போ எதுக்கு, அப்போ கேட்டுக்கிறேன், எப்போ வேணுமோ அப்போ கேட்டுக்கிறேன். என்ன அழகான ஒரு இது. இப்படி பார்க்கணுங்க. எப்பயுமே நாம் உணர்ச்சி வசப்படுகிற போது கொஞ்சம் நிதானிக்கணும். அதனால தானே பாண்டிய நெடுஞ்செழியன் கொண்டு வா அவனை என்று சொல்வதற்கு பதிலாக கொன்றுவா என்று சொல்லிட்டான்ல. நான் பிறந்து சொன்னான்ல. ஏன்? காணாமல் போன சிலம்பு கிடைத்து விட்டது என்று கோப்பெருந்தேவி ஊடல் கொண்டிருக்கிற அதே நேரத்திலே பொற்கொல்லன் வந்து சொன்ன செய்தியை கேட்டு காணாமல் போன சிலம்பை கொண்டு வந்து இவள் கையில் கொடுத்தால் இவளுடைய ஊடல் தீர்ந்து விடும் என்று கருதி உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு சிந்திக்காமல் கொண்டு வா என்று சொல்வதற்கு பதிலாக கொன்றுவா என்று சொல்லிட்டான். வார்த்தைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ கூட நம்ம சென்னையில் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும், ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசணும். 6 வருஷமாக குடியிருந்த ஹவுஸ் ஓனரை வெட்டிட்டான். கேஸ் நடக்குது. ஜட்ஜு கேட்குறாரு, வெட்டினையா? வெட்டினேன். அப்போ உனக்கு மரண தண்டனை. என் கருத்தையும் கேட்டுன்னு முடிவு பண்ணு ஐயான்னா. என்ன சொல்ல வர? நான் ஒழுங்காக தான் கொடக்கூலி கொடுத்துருந்தேன். ஒரு 6 மாதமாக அந்த ஆள் தொந்தரவு பண்ணுறான். காலி பண்ணு, காலி பண்ணு, காலி பண்ணு அப்படின்னா. நேற்று காலையில் கேட்குறார், கடைசியாக சொல்கிறேன், நீ எப்போ காலி பண்ண போகிறேன்னாரு. சரி, இனிமேல் அவரை விட்டு வைக்கக்கூடாதுன்னு நேற்றே காலி பண்ணிட்டேன்னா. நீங்கள்
யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணுங்க, விளக்கமாக சொல்லணும். சில இடங்களில் அவன் புரிஞ்சுக்கிறது அவ்வளவுதான், அவன் தகுதி அவ்வளவுதான், அவனுக்கு தகுந்த மாதிரி நாம் விளக்கமாக சொல்லணும். இல்லைன்னா நீங்கள் ஒட்டு மொத்தமாக சொல்லிட்டீங்கன்னா சில சிக்கல்கள் வரும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை சொல்கிறேன். உணர்ச்சி வசப்பட்டதுனால என்னாச்சு, வரங்களை கொடுத்தான். ராமபிரானும் உணர்ச்சி வசப்படுறார் ஒரு இடத்துல இல்லையா. இந்த மானை நான் பிடித்து தருகிறேன், உனக்கு மான் தானே வேணும். இளைய பெருமாள் சொல்கிறான்ல, மான் தானே வேணும், நான் பிடிச்சி தரேன்னா சரி தம்பி, தேவை மான், அதுதான் மெயின். நீ யார் பிடிச்சி கொடுத்தா என்ன, நாயகனியே பற்றி நல்களை போலுமால் என்று ஊடல் கொண்டு அன்னை உள்ளே போனதனால ராமபிரான் உணர்ச்சி வசப்பட்டுட்டார். நானே போயிட்டு வரேன். அதங்க தானே விவகாரமே. அங்கே விவகாரமே, அங்கே வரம் கொடுத்து விவகாரம், இங்கே மானு விவகாரம். நீங்கள் சமப்படுத்தி பாருங்களேன், எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் கூட சொல்ல போனால் அடுத்தது, தசரதனை பொறுத்தவரையில் ரொம்ப உச்சத்தில் வச்சு கொண்டாடுவார். அதனால தான் கைகேயை உச்சத்தில் வச்சு கொண்டாடி, கண்ணே வேண்டும் எனினும் இயக்கடவேன், என் உள்நேர் ஆவி வேண்டினும் இன்றே உனதன்றோ மண்ணே கொள்கனி மற்றொன்றும் மறையன்று காலில் விழுந்து வணங்குற அளவுக்கு அவன் கீழே இறங்கிடுறான். கட்சியில் சபிக்கிறான், நீ எனக்கு மனைவி இல்லை, உன் பிள்ளைய எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு போய் எவ்வளவுக்கு எவ்வளோ உச்சத்தில் கொண்டாடினா அந்த அளவுக்கு கீழே தள்ளிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ராமனுக்கும் அந்த பண்பு இருக்குது. பிராட்டியை பிரிந்த பிறகு அவர் அழறாருன்னா உலகத்தில் எந்த காவிய தலைவன் அழுதுருக்க மாட்டான், அவ்வளோ அழுதார். ஆனால் நேரில் அந்த அம்மா வந்த பிறகு நெருப்பு சோதனை வைக்கிறார். ரெண்டுமே கம்பேர் பண்ணி பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு பேருக்கு இன்னொரு உணர்வு நிலையில், சைக்காலஜி படி நான் சொல்கிறேன், ஒரு பாத்திரத்தை பற்றி சீர்தூக்கி பார்ப்பதிலே தசரதனும் ராமனும் ஒன்றுபடுகிறார்கள். எங்கன்னா கைகேயினிடத்தில் சொல்கிறார், அந்த உணர்ச்சி வசப்பட்டு இறங்குற நேரத்திலும் தசரதன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, ஆளான் நின் செய், ஆழிசூழ் உலகலாம் பரதனை ஆள நீ போய் தாளிரும் தடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டின் எல்லை வா என்று சொன்னான் என்று அப்படி சொல்கிறாளே, அப்படிப்பட்ட சிந்தனை உன் புள்ள ஆள மாட்டான், ஆளான் நின் சே என்று பரதனை பற்றிய ஒரு தனி ஒப்பீடு, உயர்ந்த மதிப்பீடு தசரதனிடத்தில் இருக்கிறது. அதே மாதிரி காட்டில் ராமபிரான் போய் தங்கி இருக்கிற போது, பரதன் பரிவாரங்களோடு வருகிற போது, இவன் இங்கே காட்டிலும் நிம்மதியாக இருக்க விடாமல் வந்திருக்கிறான், கூட்டத்தோடு வந்திருக்கிறான் எதிர்க்கிறதுக்குன்னு. இல்லை, இளைய பெருமாள் சொன்னபோது ஆட்சியை என்வையின் தரும் என நினையும். அந்த நாட்டினுடைய ஆட்சி என்கிட்ட தர்றதுக்கு தாண்டா வரான், அவன் சண்டைக்கு வரலன்னு அந்த பரதனுடைய ஒரு மதிப்பீட்டை ராமபிரானும் கணிக்கிறான் என்றால், தொட்ட இடங்களிலெல்லாம் தசரதனுடைய பண்பு நலன்கள், குணநலங்கள், நன்னடத்தைகள், பாதைகள் அனைத்தும் ராமபிரானிடத்திலே கம்பன் ஒப்பிட்டு காட்டுகிற உள்ளழகை பார்க்க பார்க்க அத்தனை ராமன்களை விட தயரதராமன் என்று சொல்வதில்தான் பெரிய சிறப்பு இருப்பதாக கம்பன் நினைக்கிறான் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்த கம்பன் கழகத்திற்கும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்திற்கும் பாரதி வித்யாபவன் அமைப்புக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். வழக்கம் போல கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்கள் சொன்னதைப் போல யாரெல்லாம் இளைய தலைமுறையை சார்ந்த மாணவர்கள் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்னோக்கர் சான்றிதழ். முதல்ல ராகேஷ் ரகுமான் அவர்கள் பள்ளி மாணவர். இவர் கேமராமேன். அவர் தொடர்ந்து இது மாதிரி வரும்போது தன்னுடைய மகனை அழைச்சிட்டு வர வேண்டும் என்று இந்த முறை அழைத்து வந்திருக்கிறார். இன்னொரு தம்பி வந்திருந்தார், பொறியியல் படிக்கிற தம்பி. வெள்ளிக்கிழமை நாளை இலக்கிய வீதியினுடைய நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. நாளை இதே அரங்கில். நாளை மறுநாள் உறவு சுரங்கத்தினுடைய 63 நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அத்தனை பேரும் வந்திருந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து மே 22 கம்பன் கழகத்தின் நிகழ்ச்சி. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai.
The Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.